அன்பின் தகப்பனையும் நன்றியோடு கூட துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். இயேசப்பா, இந்த அருமையான இந்த காலை வேலைக்காக, இந்த வாலிபர் கொடுக்கைக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். கர்த்தர் இந்த நாளை நீர் ஆசீர்வதித்து தருவீராக. வருகிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் நீர் அழைத்து கொண்டு வாரும். தடையெல்லாம் கர்த்தர் நீர் மாற்றி போடுங்க, எங்களோடு கூட இடைப்படுங்க. பாடல் ஆராதனை வேலையில் கர்த்தர் நீர் எங்களோடு கூட இடைப்பட வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். தொடர்ந்து உடைய நாம மாத்திரம் மகிமைப்படட்டும். நீர் ஒருவரை இந்த இடத்துல நீர் ஆளுகை செய்ய வேண்டுமா ஜெபிக்கிறோம். எல்லா தடைகளை கர்த்தர் நீர் மாற்றி போடுவீராக. அப்பா, உமக்கு சோதர ஜெப பகுதியை நீர் ஆசீர்வதியும், செய்தி வழி ஆசீர்வதியும். கர்த்தர் எங்களோடு கூட இடைப்படும். இந்த நாள் ஆண்டவரே, வருகிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் நீர் ஆசீர்வாதமாய் கர்த்தர் நீர் மாற்றி தருகிறதுக்காக எமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து உங்களுடைய நாம மாத்திரம் இந்த இடத்துல ஆண்டவர் உயர்ந்திருக்கட்டும். ஆவியானவர் எங்களோடு கூட இடைப்படும். உங்களுடைய நாமத்தை நீர் மகிமைப்படுத்தும். எல்லா பகுதியையும் உங்களுடைய இடத்துல ஒப்புக் கொடுக்கிறோம். தேவன் நேர்த்தியை ஒழுங்குமாய் தேவன் நடத்தி தாரோம். எல்லாவற்றையும் உடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். ஆசீர்வதியும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவன் நல்ல பிதாவே, ஆமேன் ஆமேன். கரோம். இயேசு எந்தன் வாழ்வின் பலனானார், எனக்கு என்ன ஆனந்தம் என்கிறதான பாடல். இயேசு எந்தன் வாழ்வின் பலனானார், எனக்கு என்ன ஆனந்தம். இயேசு எந்தன் வாழ்வின் பலனானார், எனக்கு என்ன ஆனந்தம். எந்தன் வாலிப காலமெல்லாம் எந்தன் வாழ்க்கையின் துணையானார். எந்தன் வாலிப காலமெல்லாம்
முழங்கால் படிட்டு தேவாதி தேவனை நோக்கி பார்த்து நம்ம எல்லாரும் அவரை மகிமைப்படுத்த போகிறோம். நம்ம எல்லாரும் முழங்கால் படிட்டு அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், இயேசுவே நீ நல்லவர், நீர் எங்களுக்கு நல்லவர், நீர் எங்களுக்கு நல்லவர். அப்பா உம்மை நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், உம்மை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. நீர் எங்கள் வாழ்க்கையில பலனான தேவா, நீர் எங்கள் வாழ்க்கையில பலனானவர். அப்பா உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. எங்கள் வாலிப நாட்களிலே நீர் எங்களோடு கூட இருக்கிறவர். அப்பா உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இயேசுவே நாங்கள் உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. உம்மை நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம். எங்கள் உள்ளான மனிதன் ஆத்துமா உம்மை பாடி மகிமைப்படுத்துகிறது ஆண்டவரே. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. என் ஆத்துமாவே கர்த்தரையே நீ ஸ்தோத்திரி ஆண்டவரே. என் முழு உள்ளத்தோடு இந்த காலை வேளையில இயேசப்பா நான் உம்மை மகிமைப்படுத்துகிறேன். முழு பலத்தோடு நான் உம்மை மகிமைப்படுத்துகிறேன். நீ நல்லவர், நீர் என் வாழ்க்கையிலே நீ நல்ல தேவனப்பா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. உம்முடைய கிருபையின் இரக்கங்களினால எங்களை முடிசூட்டுகிறவர், நன்மையினால எங்களை நிரப்புகிறவர். அப்பா உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். நன்மையினால ஆண்டவரே நிரப்புகிற தேவனே உம்மை நாங்கள் துதிக்கிறோம், உம்மை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம் இயேசப்பா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் இயேசுவே. உமக்கு நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆத்துமாவே நன்றி சொல்லு போலே உள்ளத்தோடே. ஆத்துமாவே நன்றி சொல்லு போலே உள்ளத்தோடு. என் கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. ஆத்துமாவே நன்றி சொல்லு போலே உள்ளத்தோடு. அவரை நோக்கி பார்த்தாவே. ஆத்துமாவே நன்றி சொல்லு போலே உள்ளத்தோடே. குற்றங்களை மன்னித்தாரே, நோய்களை நீக்கினாரே. குற்றங்களை மன்னித்தாரே, ஆமென். என் நோய்களை நீக்கினாரே. படுகொலையில் நின்று மீட்டாரே, என் ஜீவனை மீட்டாரே. படுகொலையில் நின்று மீட்டாரே, என் ஜீவனை மீட்டாரே. என் கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. ஆமென். என் கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் ஆமென். ஆத்துமாவே நன்றி சொல்லு போலே உள்ளத்தோடே. ஹல்லேலூயா. ஆத்துமாவே நன்றி சொல்லு போலே உள்ளத்தோடே. கிருபை இரக்கங்களால் பணிமுடி சூட்டுகிறார். கிருபை இரக்கங்களால் பணிமுடி சூட்டுகிறார். வாழ்நாளெல்லாம் நன்மைகளால் திருப்தியாக்குகிறார். ஆமென். என்னை வாழ்நாளெல்லாம் நன்மைகளால் திருப்தியாக்குகிறார். ஆமென். கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் இயேசுவே. கர்த்தர் செய்த
புதிதாக்கி மகிழ்கின்றார். இளமை கழுகை போல ஆமென் புதிதாக்கி மகிழ்கின்றார். நம் ஓடினாலோ நடந்தாலோ பலன் குறைவதில்லை. சிறுபதினாலே நாம் ஓடினாலோ நடந்தாலோ பலன் குறைவதில்லை. என் இயேசு செய்த கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. இயேசுவே என் கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் ஆத்துமாவே நன்றி சொல்லு ஒளி உள்ளத்தோடே. ஆத்துமாவே நன்றி சொல்லு ஒளி உள்ளத்தோடே. என் கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் ஆமென் என் கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. ஆமென் என் கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இயேசுவே நீ செய்த நன்மைகளை ஒருபோதும் நான் மறக்கவே மாட்டேன் ஆண்டவரே. இந்த காலை வேளையில் இயேசப்பா உமக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். உமக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். உமக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். எல்லாம் சொல்லுவோம் இயேசுவே நான் உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறேன். உமக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். உமக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். உமக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். இயேசப்பா உமக்கு நான் நன்றி செலுத்துகிறேன் ஆண்டவரே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. உமக்கு நன்றி இயேசுவே. நீ செய்த சகல உபகாரங்களுக்காக உமக்கு நன்றி. நீ செய்த நன்மைகளுக்காக உமக்கு நன்றி. நீ செய்த ஆண்டவர் எங்களுக்கு இரக்கம் பாராட்டினதற்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. உமக்கு நன்றி இயேசுவே. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. உந்தன் பிரசன்னத்தில் அமர்ந்திருந்து நீ செய்யும் யுத்தம் காண்பே. உந்தன் பிரசன்னத்தில் அமர்ந்திருந்து நீ செய்யும் யுத்தம் காண்பே. என் பலத்தினால் ஒன்றுமாகாது. என் சுயத்தினால் ஒன்று நடக்காது. என் பலத்தினால் ஒன்றுமாகாது. என் சுயத்தினால் ஒன்று நடக்காது. உந்தன் பிரசன்னத்தால் போடுமே. இயேசுவை பார்த்து ஆமென். உந்தன் பிரசன்னத்தால் கொடுமே. உந்தன் பிரசன்னத்தால் உந்தன் பிரசன்னத்தால் கொடுமே. ஆமென் உந்தன் கொடுமே. யெகோவா மோசேனோ என்னை மீண்டும் கட்டுகிறீர். யெகோவா சபையோ என்னை ஆளுகை செய்கிறீர். யெகோவா மோசேனோ என்னை மீண்டும் கட்டுகிறீர். யெகோவா சபையோ என்னை ஆளுகை செய்கிறீர். நீர் இல்லாமல் ஒன்றுமில்லையே. ஆமென் என்னை தள்ளாமல் சேர்த்துக் கொண்டீரே. நீர் இல்லாமல் ஆமென் நீர் இல்லாமல் ஒன்றுமில்லையே. என்னை தள்ளாமல் சேர்த்துக் கொண்டீரே. ஆமென். மலைகள் பர்வதங்கள் மெழுகு போல் உருகும். தடைகளோ ஒன்றாய் என் மேலிருந்து விலகும். மலைகள் பர்வத
மெழுகு போல் உருகும். தடைகளோ ஒன்றாய் என் மேலிருந்து விலகு. யெகோவா மோசேயோ என்னை மீண்டும் கட்டுகிறீர். யெகோவா சபையோ என்னை ஆளுகை செய்கிறீர். யெகோவா மோசேயோ என்னை மீண்டும் கட்டுகிறீர். யெகோவா சபையோ என்னை ஆளுகை. ஆமென். இல்லாமல் ஒன்றுமில்லையே இயேசுவே. என்னை தள்ளாமல் சேர்த்துக் கொண்டீரே இயேசுவே. நீர் இல்லாமல் ஒன்றுமில்லையே. நீங்க தாண்டவரே என்னை தள்ளாமல் சேர்த்துக் கொண்டீரே. தன் பிரசனத்தில் அமர்ந்திருந்து நீ செய்யும் யுத்தம் காண்பேன். இயேசுவின் சமூகத்தில் இருக்கும்போது உந்தன் பிரசனத்தில் அமர்ந்திருந்து நீ செய்யும் யுத்தம் காண்பேன். என் பலத்தினால் ஒன்றுமாகாது. என் சுயத்தினால் ஒன்று நடக்காது. என் பலத்தினால் ஒன்றுமாகாது. என் சுயத்தினால் ஒன்று நடக்காது. உந்தன் பிரசன்னத்தால் கொடுமே. ஹல்லேலூயா. உந்தன் பிரசன்னத்தால் கொடுமே. இந்த நாளிலே உந்தன் பிரசன்னத்தால் கொடுமே. உந்தன் பிரசன்னத்தால் கொடுமே. அப்பா உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். உந்தன் பிரசன்னத்தினால் எல்லாம் ஆகும். பலமும் அல்ல, பராக்கிரமும் அல்ல, தேவ ஆவியினாலே ஆகும். இயேசு நம்மோடு இருந்தால் எல்லாவற்றையும் செய்து முடிக்க முடியும். அவர் நமக்காக யாவையும் செய்து முடித்து கர்த்தர். அந்த தேவாதி தேவன் நம்மளோடு இருக்கும்போது, அவருடைய பிரச்சனை நம்மோடு இருக்கும்போது, மலைகள் பர்வதங்கள் எல்லாம் மெழுக போல உருகி போகும். அவருடைய பிரசன்னம், அவருடைய சமூகத்தில் இருக்கிற நம்முடைய வாழ்க்கையில இருக்கிற எல்லா தடை அவருடைய பிரசன்னம் மாற்றும். மெழுக போல உருக பண்ணும். ஹல்லேலூயா. அமைதியான ஜீவனத்தை, சமாதானம் உள்ள வாழ்க்கையை, ஆசீர்வாதம் உள்ள வாழ்க்கையை கர்த்தர் நமக்கு தருகிறவர். கர்த்தர் நமக்கு தருகிறவர். நம்ம தடையெல்லாம் உருகி போகும். இயேசுவின் பிரசன்னத்தினாலே உருகி போகும். இந்த நேரத்தில் அவரை துதிக்கிற ஹல்லேலூயா கர்த்தரை மகிமைப்படுத்துகிற அவருடைய சமூகத்தில் இருக்கிற நமக்கு இருக்கிற எதிரான தடைகளை ஏசப்பா மெழுக போல உருக பண்ணுவார். ஹல்லேலூயா. உமக்கு நன்றி இயேசுவே. உமக்கு நன்றி இயேசுவே. என்னுடைய சுயத்தினால, என்னுடைய பலத்தினால இல்லை. ஹல்லேலூயா. என்னுடைய பலத்தினால எதுவும் செய்ய முடியாது. என்னுடைய சுயத்தினால, என்னுடைய ஞானத்தினால எதையும் செய்ய முடியாது. உம்முடைய பிரசன்னம் எல்லா தடைகளையும் உடைத்து போடும். மெழுகு போல உருகு பண்ண விடும். நீர் செய்கிறவர், நீர் கிரியை செய்கிறவர், என் வாழ்க்கையில நீர் கிரியை செய்கிறவர் ஏசப்பா. உண்மை நாங்கள் நன்றியோடு கூட உண்மை துதிக்கிறோம். இந்த நேரத்தில் எங்களோடு கூட நீர் இடைப்பட்டதற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். உண்மை துதிக்க துதிக்க எங்களுக்கு ஒரு பெரிய புதிய பலன், அந்த பலனை கத்த நீர் எங்களுக்கு கொடுக்கிறதற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து மீதியான ஒவ்வொரு பகுதியும் ஆவியானவரை பொறுப்படுத்திக் கொள்ளும். நீர் ஆசீர்வதியும். ஒரு பிரசன்னம் எங்களை நிரப்பட்டும். இயேசுவே மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவ நல்ல பிதாவே. ஆமென் ஆமென். நாம் எல்லாரும் எழுவி நின்று ஒரு சில காரியங்களுக்காக அப்படியே நாம் ஜெபம் பண்ண போகிறோம். முதலாவதாக நம்முடைய தேசத்துக்காக, நம்முடைய தேசத்தின் ரட்சிப்புக்காக நம்ம ஜெபம் பண்ண போகிறோம். இந்த நாட்களிலே தேசத்தில் அநேக காரியங்கள் நடந்து கொண்டிருக்கிறது நம்ம பார்க்கிறோம். கர்த்தர் நம்முடைய தேசத்தில் வன்முறைகள், கலவரங்கள் இல்லாத அளவுக்கு கர்த்தர் நல்ல ஒரு சமாதானமாய் நம்முடைய தேசம் காணப்படும்படியாக, நம்முடைய தேசத்தில் இருக்கிற ஜனங்கள் சமாதானமாய் வாழும்படியாக, பிரிவினைகளை ஏற்படுத்துகிற, பொல்லாப்புகளை ஏற்படுத்துகிற
வஞ்சகங்களை ஏற்படுத்துகிற, பிளவுகளை ஏற்படுத்துகிற எல்லா விதமான சத்ருவின் கிரியைகளை கர்த்தர் நம்முடைய தேசத்தை விட்டு அப்புறப்படுத்தி போடும்படியாக நம்ம ஜெபம் பண்ண போகிறோம். கர்த்தர் நல்ல ஒரு சமாதானத்தையும் தேவன் தேசத்தில் நல்ல ஒரு ரட்சிப்பையும் கட்டளையிடும்படியாக நம்ம ஜெபம் பண்ண போகிறோம். நம்ம எல்லாம் நோக்கி பார்த்து ஜெபம் நம்ம இயேசுவே உம்மை நோக்கி பார்த்து நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம். எங்கள் தேசத்தில் நல்ல ஒரு சமாதானத்தை கர்த்தர் நீர் கட்டளையிடணும். எங்கள் தேசத்தின் ஜனத்தின் ஆண்டவரை ரட்சிப்புக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். எல்லா ஜனங்களும் ரட்சிக்கும்படியாக இந்த உலகத்தில் நீர் கடந்து வந்து ரத்தம் சிந்தி மரித்து 3 நாளில் உயிரோடு கூட எழுந்த இயேசுவே, அந்த ரத்தத்தினால கர்த்தர் எங்க தேசத்தை நீர் ரட்சிப்பீராக. அந்த ரத்தத்தினால கர்த்தர் எங்க தேசத்தை நீர் சுத்திகரிப்பீராக. எல்லா பாவங்கள் சாபங்கள் எங்க தேசத்தை விட்டு கர்த்தர் நீர் அப்புறப்படுத்தி போடுவீராக. இயேசு கிறிஸ்து வெளியேற பெற்ற ரத்தம் ஆண்டவர் எங்க தேசத்தின் ஜனங்களை ரட்சிக்கும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவர் எங்க தேசத்தின் மனக்கண்கள், ஜனங்களுடைய மனக்கண்கள் திறக்கப்பட வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரை தங்களுடைய பாவங்களுக்காக பரிகாரங்களை தேடி எங்களமோ அலைந்து கொண்டு இருக்கிற ஜனங்களை நோக்கி பாரு. ஆண்டவரே அந்த ஜனங்களை இயேசுவே அப்பா உம்மை நோக்கி பார்க்கும் பொழுது ஆண்டவரே சோதர பாவத்தை அறிக்கை செய்யும் பொழுது நீர் ஆண்டவரே ஒவ்வொருவரையும் மன்னிக்கிறவர். ஆண்டவரே பாவத்திலிருந்து சாபத்திலிருந்து நீர் விடுதலை கொடுக்கிறவர். அந்த இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் எங்க தேசத்தை ஆண்டவரை விடுதலையாக்கட்டும். எங்க தேசத்தின் ஜனத்தை விடுதலையாக்கட்டும். எங்க தேசத்தின் ஜனத்தை ரட்சிப்புகளை நடத்தட்டும். ஆண்டவர் அப்பா உமக்கு சோதரம், இயேசுவே உமக்கு சோதரம். தங்கள் சரீரங்களை வற்புறுத்தி கொண்டு தங்கள் சரீரங்களை காயப்படுத்தி கொண்டு இருக்கிற ஜனங்களை கர்த்தாவே நீ ரட்சியும். ஆண்டவரே உம்முடைய ரட்சிப்பு இலவசமானது, உம்மால் அன்றி வேறு ஒருவரால் ரட்சிப்பு இல்லை என்று வேதம் சொல்கிறது. ஆண்டவரே எங்க தேசத்தின் ஜனத்தின் பாவங்களை எல்லாம் கர்த்தர் கழுவி சுத்திகரிக்க வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்க தேசத்துக்கு ஆண்டவரே அதை அறிகிற உணர்வு உண்டாக வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்க தேசத்தின் ஜனத்தின் இதயத்துக்குள்ள அப்படிப்பட்ட உணர்வு உண்டாகட்டும். இயேசுவே ரட்சகர், இயேசுவே மீட்பர், இயேசுவே பாவத்திலிருந்து ரட்சிக்கிறவர் என்பதை எங்க தேசம் அறிந்து கொள்ளும்படியாக ஆண்டவரே கர்த்தர் நீர் உதவி செய்ய வேண்டுமா ஜெபிக்கிறோம். ஆண்டவரே அது மாத்திரமில்லை, எங்க தேசத்துல சமாதானத்தை கெடுக்கிற, பிளவுகளை ஏற்படுத்துகிற, ஆண்டவரை வன்முறையை தூண்டுகிற பொல்லாத ஆவிகள், பொல்லாத கிரியைகள், சத்துருவின் கிரியைகள் எல்லாம் இயேசுவின் நாமத்தில் அழிக்கப்படுவதாக. ஆண்டவரே சமாதானத்தை சீர்குலைக்க நினைக்கிற, ஒற்றுமையை கெடுக்க நினைக்கிற, பிளவுகளை ஏற்படுத்த நினைக்கிற எல்லா சத்துருவின் கிரியைகள் இயேசுவின் நாமத்தினாலே அழிக்கப்பட வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே இதற்கு பின்னாக இயங்குகிற ஒவ்வொரு அரசியல்வாதிகளை உங்களுடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். கர்த்தாவே அப்படிப்பட்ட நபர்களை கர்த்தா நீர் மறந்திரும பண்ணுவீராக. ஜனங்களுக்குள்ளே பிரிவினை ஏற்படுத்தி மதம், மொழி, ஆண்டவரை இப்படிப்பட்ட வேறுபாடுகளை ஏற்படுத்துகிற பொல்லாத கிரியைகள் இயேசுவின் நாமத்தினால அழிக்கப்பட வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம், ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். எல்லா ஜனங்களும் பல மொழிகளை பேசுகிற ஜனங்கள், பல மாநிலங்களை சேர்ந்த ஜனங்கள் எல்லாம் சமாதானமாய் எங்க தேசத்துல குடியிருக்கும்படியாக கர்த்தர் நீர் அனுக்கிரகம் பாராட்ட வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே அப்பா உமக்கு ஸ்தோத்திரம். கலவரங்கள்லாம் நடக்கவே கூடாது, வன்முறைகள் கணக்கவே கூடாது. கர்த்தர் அவை எல்லாவற்றிலும் எங்க தேசத்தை தப்பு வைத்து நீ நடத்துவீராக. உங்களுடைய கரம், உங்களுடைய பாதுகாக்கிற கரம் எங்க தேசத்தின் மேல நீட்டப்பட வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே கர்த்தர் நீர் உதவி செய்கிறதுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். எங்க தேசத்தில் நல்ல ஒரு சமாதானத்தையும் ரட்சிப்பையும் ஒரு அமைதியையும் மன நிம்மதியும் கர்த்தர் கொடுக்கிறதுக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். நீர் மாத்திரம் ஆளுகை செய்யும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவ நல்ல பிதாவே, ஆமென் ஆமென். கர்த்தர் நம்ம ஜெபத்தை கேட்டபடி வேதத்தை தேவன் ஆசீர்வதிக்கிறதற்காக ஸ்தோத்திரம் செலுத்துவோமா. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். அது மாத்திரமில்லை, ஒவ்வொரு வாலிபர்களுக்காக, தேசத்தில் இருக்கிற ஒவ்வொரு வாலிபர்களுக்காக விசேஷமாக போதை பொருட்களுக்கு, கஞ்சா பழக்க வழக்கங்களுக்கு, போதை மாத்திரை, போதை ஊசி, மதுபானத்துக்கு அடிமைப்பட்ட ஒவ்வொருவரையும் கர்த்தர் விடுதலையாக்கும்படியாக நம்ம ஜெபமா ஒவ்வொரு வாரமும் ஜெபிக்கிறோம். கர்த்தர் கிரியை செய்யும்படியாக, கர்த்தர் இதிலிருந்து ஒவ்வொரு வாலிபரை கர்த்தர் விடுதலையாக்கும்படியாக. அது மாத்திரமில்லை, நம்முடைய சபைக்கு தெரிந்தவர்கள், உற்றார் உறவினர்கள், அவர்களுக்காக நம்ம ஜெபிப்போம். கர்த்தர் ஒவ்வொரு வாலிபரை தேவன் ரட்சிக்கும்படியாக, இந்த நாட்களில் இந்த போதைப் பொருட்களுக்கு அடிமைப்பட்ட ஒவ்வொருவரையும் கர்த்தர் விடுதலையாக்கும்படியாக நம்ம ஜெபம். ஸ்தோத்திரம் ஐயப்பா. ஆண்டவரே இந்த போதைப் பொருட்களுக்கும் கஞ்சா பழக்க வழக்கங்களுக்கும் அடிமைப்பட்டு இருக்கிற, தங்கள் சரீரங்களை கெடுத்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் நாங்கள் நினைக்கிறோம். எங்கள் தேசத்தில் இருக்கிற ஒவ்வொரு வாலிபர்களையும் நினைக்கிறோம். ஆண்டவரே ஸ்தோத்திரம். எங்கள் மாநிலத்தை நினைக்கிறோம், நாங்கள் வசிக்கிற இந்த பட்டணத்தை ஆண்டவரே நாங்கள் நினைக்கிறோம், எங்கள் பகுதியில் நாங்கள் நினைக்கிறோம். எத்தனையோ வாலிபர்கள் ஆண்டவரை ஆண்டவரை பயன்படுத்துகிறாங்க, இந்த போதை பொருட்களை பயன்படுத்துகிறாங்க. கர்த்தர் அப்படிப்பட்ட வாலிபர்களை ஏசப்பா நீங்க விடுதலையாக்குங்க. மதுபானத்துக்கு அடிமைப்பட்டவர்கள் ஏசப்பா நீங்க விடுதலையாக்குங்க. அவங்க மனம் திருமணம் இது எல்லாம் தானாய் அழிந்து விடும். ஆண்டவரே அவங்களுக்குள்ள ஒரு விடுதலை கர்த்தர் நீ கொடுக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். அவங்க சரீரத்தில், ஆத்மாவில்,
ஆவியில, சிந்தையில, இருதயத்துல நல்ல ஒரு விடுதலை ஏசப்பா நீங்க கொடுக்க வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். இதற்கு அடிமைப்பட்டு இதில் விடுபடலன்னு சொல்லி நினைக்கிற ஒவ்வொருவரையும் நாங்கள் நினைத்து ஜெபிக்கிறோம். கர்த்தர் நீர் விடுதலையாக்குங்க. அது மாத்திரமில்லை, எங்களிடத்துல ஜெபிக்க கேட்ட ஒவ்வொருவரும் கர்த்தரை ஒப்பு கொடுக்கிறோம். எத்தனையோ பிள்ளைகள் குடிப்பழக்கத்துக்கு, மதுபானத்துக்கு அடிமைப்பட்டு வீட்டில் சண்டை போட்டு திரிகிறாங்க ஏசப்பா. அவர்கள் ஜெபிக்க கேட்டுக்கிறாங்க. கர்த்தர் இந்த நாளில் அவர்களை விடுதலையாக்குவீராக. அவன் குடும்பத்தில் ஒரு சமாதானத்தை கர்த்தர் கொடுங்க. பிள்ளைகள் நிமித்தமாய் பெற்றோர்களுக்கு நல்ல ஒரு சமாதானத்தை கர்த்தர் கொடுக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். இயேசுவே அப்பா, உமக்கு நாங்கள் ஆண்டவரே உம்மிடத்தில் நாங்கள் கேட்கிறோம். இந்த நாளில் இந்த போதைப்பொருட்கள் அடிமையோட ஒவ்வொரு வாலிபர்களையும் சபா நீர் விடுதலையாக்குவீராக. எங்கள் தேசத்தை விட்டு அழித்து போடுங்க. இந்த நாட்களில் ஸ்கூல் படிக்கும் போது இந்த பழக்கத்தை கற்றுக் கொடுக்குறாங்க. அநேக பெரியவர்கள் இதை கற்றுக் கொடுத்து கொண்டு இருக்காங்க. கத்தாவே, அப்படிப்பட்ட சிறு பிள்ளைகளை கத்த நீங்க விடுதலையாக்கணும். ஆண்டவரே, இந்த பழக்கத்துக்கு அடிமைப்படுத்துகிற ஒவ்வொரு பேரையும் விடுதலையாக்கணும். ஆண்டவரே, இதை விற்கிறவர்கள் ஆண்டவரை தண்டிக்கப்பட வேண்டும். சமுதாயத்தை சீர்கெடுக்கிற ஆண்டவரே, பிள்ளைகளை வாழ்க்கையை சீர்கெடுக்கிற ஆண்டவரே ஒவ்வொரு பேரையும் ஆண்டவரே இந்த நாட்களை தண்டிக்கப்படணும். அது விற்கிற ஒவ்வொருவே தண்டிக்கப்பட வேண்டும். சட்டங்கள் கடுமையாக்கப்படட்டும். ஆண்டவரே அரசாங்க அதிகாரிகள் ஆண்டவரே நடவடிக்கை எடுக்கத்தக்கதாக கர்த்தர் நீர் கிரியை செய்யும். எங்கள் ஜெபத்தை கேட்டு கர்த்தர் கிரியை செய்யும். ஆண்டவரே அப்பா, நாங்கள் உம்மிடத்துல கேட்கிறோம். கர்த்தர் இப்படிப்பட்ட கொடூரமான காரியத்திலிருந்து ஒவ்வொரு சிறு பிள்ளைகளையும், வாலிபர்களையும், பெரியவர்களையும் கர்த்தர் நீர் விடுதலையாக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். ஆண்டவர், இந்த பழக்கம் முற்றிலும் கர்த்தர் தேசத்தை விட்டு நீர் அப்புறப்படுத்தி போடுவீராக. அந்த போதைப் பொருட்களை கர்த்தர் தேசத்தை விட்டு நீர் அப்புறப்படுத்தி போடுவீராக. ஆண்டவரே, இதனால கர்த்தர் ஒரு பெரிய விடுதலையை கர்த்தர் இந்த சமுதாயத்தில் இருக்கிற ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளுக்கும், படிக்கிற சிறு பிள்ளைகளுக்கு கர்த்தர் கொடுக்கிறதுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, இதனால எத்தனை பாதிப்புகள், ஆண்டவரே இதனால எத்தனை பகை, விரோதங்கள், கொலைகள், பலாத்காரங்கள், எத்தனை காரியங்கள் இந்த போதை நிமித்தமாக நடக்கிற கர்த்தர் அவை எல்லாம் முற்றிலுமாய் நீர் அழித்து போடுகிறது காயமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர், எங்க தேசத்தின் ஜனத்தை, வாலிபர்களை, சிறு பிள்ளைகள் நினைத்து கர்த்தர் இந்த காரியத்துல ஆண்டவர் எங்கள் ஜெபத்தை கேட்டு கர்த்தர் கிரியை செய்கிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். நீங்க ஆண்டவரை மாற்றுங்க. இந்த சமுதாயத்தில் நல்ல ஒரு மாற்றத்தை கர்த்தர் உண்டு பண்ணுங்க. ஆண்டவரை விசேஷமாக இந்த பகுதியை உங்களுடைய கருத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். இந்த பகுதியில் இருக்கிற வாலிபர்களை கர்த்தர் நீ ரட்சிக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, பிள்ளைகள் மூலமாய் பெற்றோர்களுக்கு நல்ல ஒரு சந்தோஷத்தை, சமாதானத்தையும் ஏசப்பா நீ கட்டளிட வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். நீங்க அப்படி உதவி செய்கிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். உங்களுடைய வல்லமை, உங்களுடைய கரம் இந்த பகுதியில தேசத்துல வெளிப்படுகிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவ நல்ல பிதாவே, ஆமென் ஆமென். கர்த்தர் நம்ம ஜெபங்களை கேட்டபடி நம்ம எல்லாரும் ஸ்தோத்திரங்களை செலுத்துவோம். அப்பா, உமக்கு ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். தொடர்ந்து பிபிஎஸ்க்காக நம்ம ஜெபம் பண்ண போகிறோம். கடந்த திங்கட்கிழமை இருந்து நடக்க போகிற பிபிஎஸ் ஆராதனை எல்லாவற்றையும், அந்த ஒவ்வொரு பகுதி கர்த்தர் எல்லாவற்றையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாக நாம் எல்லாரும் அவர் நோக்கி பார்த்து ஜெபம் பண்ணுவோமா. பிள்ளைகளை கடந்து வருகிறதிலிருந்து, அழைத்து கொண்டு வருகிறதிலிருந்து கர்த்தருடைய பாதுகாப்பு இருக்கணும். போக்கியல் மரத்தில் பாதுகாப்பு இருக்கணும். வருகிற பிள்ளைகள் ஏசப்பா ஒழுக்கத்தோடு இருக்கணும். கீழ்ப்படுகிற பிள்ளைகளா இருக்கணும். சொல்லிக் கொடுக்கிற காரியங்களை கவனிக்கிற பிள்ளைகளா இருக்கணும். ஆண்டவர், எந்த பிள்ளைகளும் சேட்டை பண்ணாதவாறு, அப்பா பிரச்சனை பண்ணாதவாறு கர்த்தாவே இந்த பிள்ளைகள் ஆண்டவரை அமைதியோடு இருக்க கர்த்தர் நீர் உதவி செய்கிறதற்காக எல்லாரும் நோக்கி பரிஜெபம் ஏசப்பா. ஆண்டவரே, பிபிஎஸ்க்காக சிறுவர் ஊழியங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, கர்த்தர் நீர் ஆசீர்வதித்தாரோ ஏசப்பா, நீர் ஆசீர்வதித்தாரோ. ஆண்டவரே, இந்த 6 நாட்கள் நடக்கிற இந்த பிபிஎஸ் கர்த்தர் நீர் ஆசீர்வதியோ. ஒவ்வொரு நாளும் கர்த்தர் ஆசீர்வதியோ. ஆண்டவரே, கொடுக்கப்பட்ட அந்த வேத வசனங்கள் அந்த பிள்ளைகளுக்கு ஒரு ஆசீர்வாதமாக இருக்கட்டும். விசேஷமாக கடந்து வருகிற பிள்ளைகளை கர்த்தர் நீர் ஆளுகை செய்யணும். ஆண்டவரே, வரும்போதும் போகும்போதும் அந்த பிள்ளைகளை நீர் பாதுகாத்து கொள்ள வேண்டும். அவங்களை அழைத்து கொண்டு வருகிறவர்களை கர்த்தர் ஞானமாய் ஆண்டவரே அவர்கள் நடத்த கர்த்தர் நீர் ஆண்டவரை கிருபை செய்ய வேண்டும். அப்பா, நமக்கு ஸ்தோத்திரம். இந்த பிள்ளைகள் இந்த இடத்துல கடந்து வரும்போது நல்ல ஒரு அமைதலோடு கூட ஆண்டவரை கீழ்ப்படுகிற பிள்ளைகளா இருக்க கர்த்தர் நீர் அந்த கிருபை ஆண்டவர் எங்களுக்கு செய்ய வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். அந்த கிருபை கர்த்தர் இந்த நாள் எங்களுக்கு கொடுக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். அந்த பிள்ளைகளை கற்றுக் கொடுக்கிற பாடல்கள் ஆசீர்வாதமாய் உண்டாகட்டும். அதுல இயேசுங்கிற வருகிற நாமம் வல்லமையில நாம் அந்த பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதமாய் மாறட்டும். ஆண்டவரே, வேத வசனம் ஜீவனுள்ள வார்த்தை, ஆண்டவர் ஜீவம் அப்பங்கிற வார்த்தை அந்த பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதமா இருக்கட்டும். ஆண்டவர் குரூப் செக்ஷன்ல கத்த இந்த பிள்ளைகளுக்கு ஆண்டவரே ஆசீர்வாதமா இருக்கட்டும். ஆண்டவர் ஒவ்வொரு பகுதியையும் அந்த பிபிஎஸ் காலங்கள்ல ஆண்டவரே ஆசீர்வாதமா இந்த பிள்ளைகளுக்கு நீர் மாற்றி கொடுக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, அப்பா உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, விலையேற பெற்ற அந்த ஆத்துமாக்களை கத்த நீர் ரட்சிக்கணும். அந்த நாட்களில்
அந்த பிள்ளைகள் உம்மை சேவிக்கிற பிள்ளைகளாக, இயேசு இயேசுன்னு சொல்ற பிள்ளைகளாய் கர்த்தர் நீர் மாற்ற வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். அந்த பிள்ளைகள் மேல உம்முடைய கரத்தை வைத்து நீங்க ஆசீர்வதிங்க. சில பிள்ளைகள் தவறான காரியத்தில் இருக்கலாம். அந்த பிள்ளைகளை ஆண்டவரே நீர் மனம் திரும்ப பண்ணணும். ஆண்டவரே இந்த பிள்ளைகள் குடும்பத்தில் சில காரியங்கள் இருக்கலாம். அந்த பிள்ளைகள் இருதயத்தில் இருக்கிற காரியத்தில் எல்லாம் கர்த்தர் நீர் மாற்றி போடணும். குடும்பத்தில் நல்ல ஒரு சமாதானத்தையும் ஆண்டவரே அப்போ ஒரு சந்தோஷத்தை கொடுக்கணும். அந்த பிள்ளைகள் அதை உணர்ந்து இயேசுவே என் வாழ்க்கையில் என் குடும்பத்தில் இயேசப்பா பெரிய காரியங்களை செய்கிறார் என்பதை அந்த பிள்ளைகள் அறிந்து கொள்ளும்படியான காரியத்தை கர்த்தர் செய்ய வேண்டுமா ஜெபிக்கிறோம். ஆண்டவரே இந்த பிபிஎஸ் கர்த்தர் நீர் ஆசீர்வதியும். நடத்துகிற ஒவ்வொரு பேரையும் உடைய கருத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். நடத்துகிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் நீர் ஆசீர்வதிக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். ஆண்டவரே பொறுப்போடு கூட ஆண்டவரே உம்முடைய ஊழியத்தின் சித்தத்துக்கு கீழ்ப்படிந்த அந்த பிள்ளைகள் ஆண்டவரே சிறு பிள்ளைகளை நடத்துவதற்கு கர்த்தர் நீர் ஞானத்தை கொடுக்கணும். ஆண்டவரே ஏதோ ஞானம் தானான்னு சொல்லி ஆண்டவரே நடத்தாதவாறு அந்த ஒவ்வொரு பிள்ளைகளும் ஆண்டவரே பயபக்தியோடு கூட ஆண்டவரே அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்பு உண்மையோடு கூட ஆண்டவரே சோதரம் அதற்கு அநேக பாரங்களை எடுத்து அந்த சிறுவர் ஊழியத்தை செய்வதற்கு கர்த்தர் நடத்துகிற பிள்ளைகளை ஆண்டவரே அப்படி நீர் வழி நடத்த வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே நீர் அப்படிப்பட்டான ஒரு இருதயத்தை கர்த்தர் ஒவ்வொரு நடத்துகிற ஆசிரியர்களுக்கு கர்த்தர் நீர் கொடுக்க வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். நீர் அப்படியே செய்தபடி நாமத்தை மகிமைப்படுத்தும். இந்த பிபிஎஸ்க்கான எல்லா தேவைகள் ஆண்டவரே 30,000க்கு மேல தேவைப்படுகிற எல்லா காரியங்களை கர்த்தர் நீர் அதிகமாய் தேவைகளை சந்தித்து மீதமெடுக்க கர்த்தர் உதவி செய்யும். நீர் ஆசீர்வதித்து தாரும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவன் நல்ல பிதாவே, ஆமென் ஆமென். கர்த்தர் நம்ம ஜெபங்களை கேட்டபடி நாம் எல்லாரும் விசுவாசத்தோடு சோதரம் செலுத்துவோமா? இயேசுவே உமக்கு சோதரம் 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 சோதரம். அன்பின் தகப்பனே உம்மை நன்றியோடு கூட துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த அருமையான இந்த காலை வேளைக்காய் உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். நாங்கள் ஜெபித்த ஜெபத்தை இயேசுப்பா நீங்க கேட்டுக்கிறீங்க. நீங்க பெரிய காரியங்களையும் செய்யுங்க ஆண்டவரே. அற்புதங்கள் அதிசயங்களை கர்த்தர் செய்து நாமத்தை மகிமைப்படுத்தும். எங்கள் ஊழியத்தில் பிபிஎஸ் ஊழியத்தில் கர்த்தர் நீர் ஆசீர்வாதம் தருகிறதுக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவன் நல்ல பிதாவே, ஆமென் ஆமென். நாம் எல்லாரும் உட்காருவோம். அப்படி நேரம் கர்த்தருடைய வார்த்தை கடந்து பெறும் சிறு பகுதியை தான் ஒரு காரியத்தை நம்ம தியானித்து நம்ம முடிப்போம். என்னாகமம் பழைய ஏற்பாட்டிலே என்னாகமம் 22ஆம் அதிகாரம் 12வது வசனம். என்னாகமம் 22ஆம் அதிகாரம் 12வது வசனம் பழைய ஏற்பாட்டில் 200வது பக்கம். என்னாகமம் 22:12. அதற்கு தேவன் பிலேயாமை நோக்கி, நீ அவர்களோடு போக வேண்டாம், அந்த ஜனங்களை சபிக்கவும் வேண்டாம், அவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் என்றார். இங்கு ஒரு காரியத்தை குறித்து நம்ம பார்க்க போகிறோம். யாரை குறித்து பார்க்க போகிறோமானால் பிலேயாம் அப்படிங்கிற ஒரு மனிதனை குறித்து நம்ம பார்க்க போகிறோம். இந்த மனிதன் எப்படிப்பட்ட மனிதன்னா, அவன் நீ நல்லா இருப்ப அப்படின்னு சொன்னால் அவன் சொல்கிற வார்த்தையின்படி நடக்கும். நீ நல்லாவே இருக்க மாட்ட அப்படின்னு சொன்னான்னா அப்படி என்ன செய்யும், நடக்கும். இப்படிப்பட்ட இது ஒரு பெரிய வரம் தான், கிருபைன்னு சொல்லலாம் இல்லையா? அவன் ஆசீர்வதித்தால் அவங்க ஆசீர்வதிக்கப்படுவாங்க, அவன் சபித்தானா அப்படியே நடக்கும். இப்படிப்பட்ட ஒரு கிருபை அவனுக்கு ஆண்டவர் கொடுத்திருந்தார் அந்த பிலேயாமுக்கு. ஆனால் அதை தவறாக அது என்ன செய்யக்கூடாது, பயன்படுத்தக்கூடாது இல்லையா? ஆண்டவர் என்றைக்குமே அநேக கிருபைகளை வரங்களை கொடுப்பார். அது என்றைக்குமே நாம் தவறான காரியத்துக்கு என்ன செய்யக்கூடாது, பயன்படுத்தக்கூடாது. அதை தான் குறித்து நம்ம பார்க்கிறோம். ஆண்டவர் அவனோடு கூட சொல்லுகிறார். ஆண்டவர் ஒரு தடவை சொன்னது அது சொன்னது தான். அவருக்கு நம்ம கீழ்ப்படிந்து தான் என்ன செய்யணும், நடக்கணும். அவர் என்ன சொல்லுகிறாரோ அதன்படி தான் நாம் என்ன செய்யணும், நம்ம வாழ்க்கையில் நாம் அதை செயல்படுத்தணும். அதன்படி தான் நம்ம என்ன செய்யணும், நடக்கணும். இந்த பிலேயாம் காரியத்தை குறித்து பார்ப்போமானால் நம்ம உங்களுக்கு ஒரு சம்பவமாக சொல்லுறேன். இஸ்ரவேல் ஜனங்கள் என்ன செஞ்சாங்க தெரியுமா? எரியோவுக்கு வருவதற்கு முன்பாக யோர்தானுக்கு இக்கரையில், யோர்தானை தாண்டதுக்கு முன்பாக அங்கே மோசே இருந்த நாட்களில் அங்கே என்ன செஞ்சாங்கன்னா, இஸ்ரவேல் ஜனங்கள் என்ன செய்கிறாங்க, இயேசு சொன்ன கர்த்தர் சொன்ன அந்த கானான் தேசத்தை சுதந்திரிப்பதற்கு லட்சக்கணக்கான ஜனங்கள் வந்து கொண்டு இருக்கிறாங்க. அப்படி வரும்போது
மோவாப் அப்படிங்கிற தேசத்தின் வழியாக அவங்க கடந்து வரும்போது அங்கே ஒரு ஒரு ராஜா இருக்கிறான். அவன் யாருன்னா பாலாக் அப்படிங்கிற ஒரு ராஜா. இந்த ராஜா என்ன பண்ணுறான்னா, நம்முடைய தேசத்தை இது என்ன செய்கிறது, அழித்து விடும். இந்த ஜனங்கள் எப்படி அழித்து விடும், அதாவது அநேக மாடுகள் வந்ததுன்னா புல்லை மேய்கிறது போல, கூட்டமாக வந்து மேய்கிறது போல இந்த ஜனங்கள் நம்முடைய தேசத்தில் இருக்கிற ஆசீர்வாதத்தெல்லாம் என்ன செஞ்சிருவாங்க, ஆமாம் அழித்து விடுவாங்க. அப்படி இந்த கூட்டத்தை நம்ம என்ன செய்யணும்னா அழிக்கணும். இது நம்மளை விட அதிகமான கூட்டமாக இருக்குது நம்முடைய தேசத்தை காட்டிலும், இதை நம்ம அழிக்க முடியாது. அதற்காக இவன் என்ன பண்ண தெரியுமா, பிழையாம் அப்படிங்கிற ஒரு மனுஷன் இருக்கிறான். அந்த மனுஷன் வந்து அவன் சொல்கிறபடி நடக்கும். அவன் ஆசீர்வதித்தால் ஆசீர்வதிக்கப்படுவாங்க, அவன் சபித்தாங்கன்னா அவங்க நினைச்சுவாங்க சபிக்கப்பட்டு போயிடுவாங்க. அதனால் அந்த மனிதனை கூப்பிடுவோம் அப்படின்னு சொல்லி அந்த பிழையாம கூப்பிடுறதுக்காக பாலாக் என்ன செய்கிறான், ஒரு சில மனிதர்களை என்ன செய்கிறான், மோவாப்பின் மூப்பர்கள், அம்மோனின் மூப்பர்கள், அவங்க என்ன செய்கிறான், அவங்கள ஒரு மந்திரிமார்கள் வச்சுக்கோங்களேன், அவங்கள அனுப்புகிறான். அவங்க என்ன செய்கிறாங்க, குறி சொல்லுவதற்கான கூலியை எடுத்துக்கொண்டு பணத்தை எடுத்துக்கொண்டு அவனிடத்துல போகிறாங்க. நீ வரணும், ராஜா கூப்பிடுகிறாங்க உங்களை, நீங்கள் வந்து ஒரு கூட்டம் எங்களை சூழ்ந்து இருக்குது, அந்த கூட்டத்தை நீங்கள் என்ன செய்யணும், சபிக்கணும். நீங்களை சபிச்சிங்கன்னா அவங்க சபிக்கப்பட்டு போவாங்க. அதுவும் மாத்திரம் இல்லை, நாங்கள் ஈஸியாக அவங்கள அழிச்சிருவோம், நாங்களை மேற்கொண்டுருவோம், அவங்கள நாங்கள் துரத்தி விடுவோம் அப்படின்னு ராஜா எங்களுக்கு சொல்லி விட்டுருக்கிறாரு. நீங்கள் கடந்து வாங்க, எங்களோடு கூட எங்கள் தேசத்தை கடந்து வாங்க அப்படின்னு பிழையாம இடத்துல சொல்லும்போது, இந்த பிழையாம என்ன பண்ணுகிறான், முதல் டைம் இல்லையா, ஒரு மனுஷர்கள் கூப்பிடுகிறாங்க. முதல் டைம் கூப்பிடும்போது அவன் என்ன சொல்கிறான், சரி நீங்கள் இருங்க, நான் ஜெபம் பண்ணுறேன், கர்த்தர் என்னது என்ன சொல்கிறாரோ அதன்படி நான் என்ன செய்வேன் அப்படின்னு சொல்லும்போது தான் கர்த்தரே அவனிடத்துல கேட்குறாரு. என்ன கேட்குறாரு தெரியுமா, உன்னிடத்தில் வந்திருக்கிற இந்த மனிதர்கள் யார்? ஆண்டவருக்கு எல்லாம் தெரியும், சர்வத்தையும் ஆளுகிற தேவனுக்கு எல்லாமே தெரியும். அவர் கேட்குற, உன்னிடத்தில் வந்திருக்கிற இந்த மனிதர்கள் யார் அப்படின்னு ஆண்டவர் அழகாக கேட்குறார். ஆண்டவர் என்றைக்குமே அப்படி தான் கேட்பார். உன்னை இவன் சொல்லுகிறான், உண்மையை சொல்லுகிறான். இப்படி பாலாக்குங்கிற ஒரு ராஜா என்னை கூப்பிட்டுருக்காரு, ஒரு ஜனம் வந்து அவன் தேசத்தை மூடுகிறதான், அதனால் அவங்கள சபிக்க சொல்லியிருக்கிறான். நான் சபிக்கும் போது அவன் என்ன செய்வான், அந்த ஜனங்கள் சபிக்கப்பட்டு போகும்போது இவன் அவங்களை யுத்தம் பண்ணி அவங்களை துரத்தி விடுவான் அப்படின்னு இந்த பாலாக்கு இந்த மனிதர்கள் என்னிடத்தில் அனுப்பியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லும்போது கர்த்தர் அவனோடு கூட பேசுகிறார். அதான் 12ஆம் வசனம். அதற்கு தேவன் சொல்கிறார் பிழையாமை நோக்கி, நீ அவர்களோடு போக வேண்டாம், அந்த ஜனங்களை நீ சபிக்கவும் வேண்டாம் அப்படின்னு கர்த்தர் அவங்களோடு கூட சொன்னார். உடனே இவன் கீழ்ப்படிந்து சொன்னான், எப்பா என்ன உங்க கூட வர சொல்லலை கர்த்தர், நான் வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டான். இதை முடிஞ்சு போச்சு. இவங்க போயிட்டாங்க, ராஜா விட்டு சொல்கிறாங்க, அவர் வரமாட்டேன்னு சொல்லிட்டாரு. உடனே அந்த பாலாக்கு நினைக்கிறான், இன்னும் அதிகமான பெரிய பெரிய மந்திரிகள், நல்ல கனவான்கள், நல்ல ஐஸ்வர்யம் உள்ளவர்கள் எல்லாம் அனுப்புகிறான். அது மாத்திரம் இல்லை, பொண்ணும் வெள்ளியும் என்ன செய்கிறான், உமக்கு தருவேன்னு சொல்லுங்க, நீ எதை கேட்டாலும் உனக்கு தருவேன்னு சொல்லுங்க, அவனை எப்படியாவது இங்கே கூட்டு வாங்கன்னு சொல்லுகிறான். அவங்கள விட பெரிய பெரிய அதிகாரிகளை என்ன செய்கிறான், ராஜா அனுப்புகிறான். உடனே அதிகாரிகள் வந்த உடனே இவன் என்ன செஞ்சுருக்கணும், யாருக்குனே வந்தாங்க, கர்த்தர் சொல்லிட்டாரு என்னை போகக்கூடாதுன்னு சொல்லிட்டாரு, அந்த ஜனங்களை சபிக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டாரு, ஏன்னா அவங்க ஆசீர்வதிக்கப்பட்டவங்க அப்படின்னு என்கிட்ட சொல்லிட்டாரு, நீங்கள் போயிருங்கன்னு சொல்லியிருக்கணும். ஆனால் இவன் என்ன பண்ணால் மீண்டும் அவன் என்ன செஞ்சான், அங்கே இருக்க வைத்தான்னு சொல்லி வேதம் சொல்கிறது. அவன் என்ன செய்கிறான், சரி இருங்க நான் என்ன செய்கிறேன், ஜெபம் பண்ணுகிறேன். பொதுவாக ஆண்டவர் அது வேண்டாம் அப்படின்னா அது நம்மளுக்கு வேண்டாம். பொதுவாகவே நாம் மீண்டும் மீண்டும் அந்த காரியத்துக்கு நம்ம முயற்சி பண்ணக்கூடாது. ஆண்டவர் ஒரு தடவை வேண்டான்னு சொல்லிட்டாருன்னு வச்சுக்கோங்களேன், அது யாராக இருந்தாலும் சரி அது நம்மளுக்கு வேண்டாம். அப்போது ஆண்டவருக்கு அது பிடிக்கல, அது விருப்பம் இல்லைன்னா நம்ம வாழ்க்கையில் எதையுமே நாம் என்ன செய்யக்கூடாது, அனுமதிக்கக்கூடாது. அவன் ஆண்டவரத்தில் கேட்டான், ஆண்டவரே போகவான்னு கேட்டான், ஆண்டவர் வேண்டான்னு சொல்லிட்டாரு. அந்த ஜனங்களை சபிக்கக்கூடாது, அவங்க ஆசீர்வதிக்கப்பட்டவங்கன்னு சொல்லிட்டாரு. அவங்க யாருங்கிறத பிழையாம எடுத்து ஆண்டவர் சொல்லிட்டாரு. அப்போ பிழையாம என்ன பண்ணியிருக்கணும், நல்ல பெரிய பெரிய அதிகாரிகள் வந்த உடனே வாங்க அப்படின்னு சொல்லி உட்கார வைத்து என்ன செய்கிறான், நான் ஜெபம் பண்ணுகிறேன் நைட்டு. அவன் சொல்லியிருக்கணும், என்னை ஆண்டவர் போகக்கூடாதுன்னு சொல்லிட்டாரு. ஏன்னா இல்லைன்னா ஆண்டவர் சொல்லியிருப்பாரு, நீ போன்னு சொல்லியிருப்பாரு, போகக்கூடாதுன்ட்டார். அப்போ ஒன்று சொல்லியிருக்கணும், போகக்கூடாதுன்னு சொல்லிட்டாருப்பா, நான் வரமாட்டேன்னு சொல்லியிருக்கணும். ஆனால் பிழையாமுக்குள்ளே கொஞ்சம் ஒரு ஆசை இருந்தது. என்னன்னா பெரிய அதிகாரிகள் வந்துருக்கிறாங்க, நம்மளுக்கு வெள்ளியும் பொண்ணும் தருவேன்னு சொல்கிறாங்க, இன்னும் அதிகமான கனத்தை நம்மளுக்கு தருவேன்னு சொல்லுவாங்க, நம்ம எதை கேட்டாலும் தருவேன்னு ராஜா சொல்லுகிறாருங்கிற ஒரு ஆசை அந்த மனிதர்களை வீட்டுக்குள்ளே என்ன செய்யுது, அனுபவிக்க வைக்கிறது. அவன் இருக்கிறான், கர்த்தர் பார்த்தாரு, அவனுடைய இருதயத்தை பார்த்து தான், கர்த்தருடைய இருதயத்தை பார்த்து தான்
சரி நீ போன்னு ஆண்டவர் சொன்னார். சரி நீ போ, ஆனால் நான் சொல்கிற மாத்திரம் தான் நீ சொல்லணும் அப்படின்னு சொன்ன உடனே இவனுக்கு பாருங்க ஆசையை பாருங்க. அந்த வசனத்தை வாசிங்க. அந்த 21வது வசனம், 22 21 வாசிங்க. அந்த 21வது வசனம், பிள்ளையாம் காலமே எழுந்து தன் கழுதையின் மேல் சேணம் கட்டி மோவாபின் பிரபுக்களுடனே கூட போனான். எப்போ போனா? ஆண்டவர் ராத்திரியில் பேசியிருக்காரு, உடனே காலையில் கிளம்பிட்டான். எதுக்கு? நம்ம சபிச்சோம்னா அவங்க எதுக்கு கூப்பிடுறாங்க? சபிக்க. ஆண்டவர் என்ன சொல்லியிருக்காரு? நீ சபிக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காரு, அவங்க ஆசீர்வதிக்கப்பட்ட சொல்லியிருக்காரு. ஆனால் இவன் என்ன செய்றான்? உடனே காலமே எழுந்து கழுதிய சேனை வச்சு அவனுக்கு தேவையான வச்சு கிளம்பிட்டான். உடனே அந்த அடுத்த வசனம் வாசிங்க, 22ஆம் வசனம். அவன் போகிறதினாலே தேவனுக்கு கோபம். போக சொல்றது யாரு? கர்த்தர் தான் போக சொல்றாரு. ஏன்னா அவனுடைய இறுதி அப்படி இருக்குது, ஆசைகள். அது எப்படியாவது பெற்றுக்கொள்ளணும் ஒரு ஆசை. ஆண்டவர்கிட்ட கேட்டுகிட்டே இருக்கான், ஆண்டவர் எனக்கு தாரும் 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 தாரும். சில நேரத்தில் நம்ம ஒரு காரியத்தை வச்சுருப்போம் நம்ம வாழ்க்கையில், இதை எப்படியாவது பெற்றுக்கொள்ளணும். ஆனால் ஏசப்பாக்கு பிடிக்காது. ஆனாலும் நம்ம ஜெபத்தோடு கூட என்ன செய்வோம்? கேட்போம், ஏசப்பா எனக்கு தாரும் 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 தாருன்னு என்ன செய்வோம்? கேட்போம். ஆனால் இயேசுவுக்கு அது என்ன செய்யாது? பிடிக்காது அந்த காரியம். ஆனால் நம்ம என்ன செய்வோம்? ஜெபத்தில் அதை தாரும் தாரும். ஒரு கட்டத்தில் ஆண்டவர் பார்ப்பார், இவனுக்கு நம்ம சொல்லி புரிய வைக்க முடியாது, அனுபவத்தை தான் தெரிஞ்சொல்லி என்ன செஞ்சிருவார்? தந்துடுவார். சில நேரத்தில் நம்ம ஆண்டருடைய அதான் சித்தம். ஆண்டர் அதான் சித்தம். நம்ம நினைக்கிற சித்தம்னா இதான் என்னது அப்படின்னு நினைக்கிறோம். இல்லை, நம்ம இயேசு இடத்துல கேட்குறோம், அது ஆண்டர் வேண்டான்ட்டாருன்னா ஆண்டர் இது உமக்கு சித்தம் இல்லை வேண்டாம் அப்படின்னு சொல்லி நம்ம வழியை மாற்றிடணும். ஆனால் நம்ம என்ன செஞ்சிடறோம்? அதை எப்படியாவது பெற்றுக்கொள்ளணும், அதை பெற்றுக்கொள்ளணும்னு சொல்லி மீண்டும் 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 என்ன செய்கிறோம்? சில திருமண காரியங்களில் வருப்பார், பெற்றோர்களாலும் சரி பிள்ளைகளாலும் சரி என்ன செய்வாங்க தெரியுமா? ஒன்றை செலக்ட் பண்ணி வச்சுக்கிட்டு அதுக்காக ஜெபம் பண்ணுவாங்க, ஆண்டவரே இதை கொண்டு வரும் கொண்டு வரும் கொண்டு வரும். ஆண்டவர் சொல்லாது வேண்டாம் வேண்டாம் பாரு ஆண்டவர், இவன் கொண்டு வரும் கொண்டு வரும் கொண்டு வரணுமா? அதே மாதிரி தான் பிள்ளையாமுக்கு. அவனுக்கு ஒரு ஆசை, ராஜாவே கூப்பிடுறாரு, அன்னைக்கு நம்ம எதை கேட்டாலும் தருவேன்னு சொல்கிறாரு. ஆனால் நம்ம சொன்னால் நடக்கும், நம்மளுக்கு அந்த நல்லா இருக்குது, அந்த ஒரு தாளந்து வரங்கள் இருக்குது, நம்ம சபிச்சா நடக்கும், ராஜா நம்மளுக்கு கேட்டதெல்லாம் தருவார் அப்படிங்கிற ஒரு ஆசை இருக்குது. ஆனால் ஏசப்பாக்கு அது என்ன செய்யலை? கர்த்தருக்கு அது என்னுடைய ஜனம், நீ சபிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி ஆண்டவர் போகக்கூடாதுன்னாரு. ஆனால் இவன் ஜெபம் பண்ணி ஒரி பண்ண உடனே ஆண்டவர் பார்த்தார், நீ போனார். உடனே அதிகாலமே எழுந்து போயிட்டான். அப்போ என்ன தெரியுது? இவனுக்கு ஒரு ஆசை என்ன செஞ்சுருக்குன்னு பிள்ளையாமுக்குள்ளே இருந்திருக்கு. அதனால தான் ஆண்டவருக்கு கோபம் வருது. இந்த மனுஷன் கொஞ்சம் கூட திருந்த மாட்டேக்கானே அப்படிங்கிற ஒரு கோபம் ஆண்டவருக்கு வந்தது. உடனே அவனை தடை பண்ணுவதற்கு அவனுக்கு ஒரு எதிரியாக தூதனை என்ன செஞ்சார்? அனுப்பினார். நம்ம நினைக்கிறோம் தூதர்கள் நம்மளை பாதுகாப்பார்கள், உங்கள் கரங்களில் ஏந்து கொண்டு போவாங்கள். தூதர்களை ஆண்டவர் அப்படியும் பயன்படுத்துகிறார். அதுக்கு மாத்திரமல்ல, நமக்கு எதிராளியாகவும் ஆண்டவர் என்ன செய்வார்? பயன்படுத்துவார். நம்ம நினைக்கிறோம் தூதர்கள் நம்மளை பாதுகாப்பார்கள், ஆண்டவர் தூதர்களை கொண்டு நமக்கு எதிராளியாகவும் நிறுத்த முடியும். பிள்ளையாமுக்கு ஒரு தூதனை அனுப்பினார், பட்டயம் உருவின தூதனை. எதுக்கு அனுப்பினார்? அவனுக்கு எதிராளியாய் அவனை கொன்று போடும்படியாக ஆண்டவர் தூதனை என்ன செஞ்சார்? அனுப்பினார். ஆனாலும் கொல்லலை. அந்த கழுதையின் மேலே போகிறான். போகும்போது அந்த மூணு தடவை கழுதை என்ன செய்யுது? வழி மாறுங்க. ஏன்னா அங்கே ஒரு தூதன் நிற்கிறான், கர்த்தருடைய தூதன் பட்டயத்தோடுன்னு சொல்லி. அது என்ன செய்யுது? ஒரு தடவை வழி விலகி வயலுக்குள்ளே போகுது. வயலுக்குள்ளே போன உடனே இவன் என்ன செய்யறான்? கழுதையை அடிக்கிறான். எதுக்கு அடிக்கிறான்? சீக்கிரம் என்ன போகணும், அந்த ஜனங்களை சபிக்கணும், எனக்கு வேண்டியதெல்லாம் நான் பெற்றுக்கொள்ளணும் அப்படிங்கிற ஒரு ஆசையில் என்ன செய்கிறான்? கழுதையை அடிக்கிறான். ஆனால் அந்த கழுதை என்ன செய்யுது? திரும்பி வருது. அப்படி வரும்போது 2 திராட்சை தோட்டங்கள் இருக்குது. அந்த பக்கம் திராட்சை தோட்டம், அந்த பக்கம் திராட்சை தோட்டம். திராட்சை தோட்டத்துக்குள்ள எதுவும் பெயரக்கூடாதுன்னு சொல்லி செவுறு இருக்குது. அந்த செவுறு வழியாக என்ன செய்கிறான்? தூதன் வந்து நிற்கிறான். இவன் எப்படி கிராஸ் பண்ணி போகிறான்னு பார்ப்போம், அவன் கண்கள் திறக்கப்படாதான்னு சொல்லி தூதன் அவனுக்கு எதிராளியாக நிற்கிறான். ஆனால் அவனுக்கு கண்ணு என்ன செய்யலை? திறக்கப்படலை. எதுக்கு திறக்கப்படலை? ஆசை, எப்படியாவது அதை பெற்றுக்கொள்ளணும். ராஜாவின் இடத்துல எதையாவது கேட்டால் தந்துடுவார். பெற்றுக்கொள்ளணும்னு ஒரு ஆசை அதனுடைய இது வந்து என்ன செஞ்சது? அவனுடைய ஆவிக்குரிய கண்களை அடைச்ச உடனே அங்கே தூதன் நிற்கிறான். ஆனால் கழுதைக்கு தெரியுது. உடனே கழுதை என்ன செய்ய தெரியுமா? போகக்கூடாதுன்னு சொல்லி செவுறுப்புறமாக அப்படியே பார்த்துருக்கீங்களா? சில மாடு அப்படியே ரோசிட்டே போகும் பார்த்துருக்கீங்களா? ஆடு மாடுலாம் ஏதாவது ஒன்று பட்டுனா சொரிய முடியாது, அதில் என்ன செய்யும்? செவுரை ரோசும். அதே மாதிரி கழுதை என்ன செய்யுது? ரோசுது. ரோசும் போது இவன் கழுதை மேலே உட்காந்துருக்கான். கால் என்ன செய்யுது? ரோசும் போது என்ன செய்யும் அவனுக்கு? ஆமாம், இலைக்கும் வலிக்கும் இல்லையா? வலிக்கும் போது என்ன செய்யறான்? கழுதையை ஓங்கி அடிக்கிறான். அடிக்கும்போது கழுதை என்ன செய்யுது? சரியாக போகுது. தூதன் விட்டுட்டான். அப்புறம் 2 பக்கம் அடப்பு, இடுக்கமான ஒரு வழி. அந்த வழிக்குள்ளே தூதன் நிற்கிறான். இவன் எப்படி கடந்து போகிறான்னு பார்ப்போன்னு. ஆனால் கழுதை என்ன பண்ணுச்சு?
அப்படியே என்ன செஞ்சுட்டு உக்காந்துட்டு, இதுக்கு மேலே போனால் அந்த மனுஷன் அந்த தூதன் நம்மளையும் கொன்றுவார், நம்ம எஜமானையும் கொன்றுவார்னு சொல்லி அந்த கழுதை அப்படியே உட்காந்துட்டு. உட்காந்த உடனே இந்த பிழையாமுக்கு கோபம். எதுக்கு கோபம் வருது? நான் சீக்கிரமாக எங்கே போகணும்னு சொல்லி அந்த பிழையாம் என்ன செஞ்சான் தெரியுமா? ஓங்கி ஓங்கி என்ன செஞ்சான்? 3ஆம் விசை அடித்தான். உடனே ஆண்டவர் கர்த்தர் பார்த்தார், இந்த மனுஷன் திருந்தவே மாட்டான்னு சொல்லி கழுதையை பேசுவதற்கு கழுதனுடைய வாயை திறந்தார். எந்த கழுதையாவது பேசுமா? இது வரைக்கும் நம்ம வேதத்தில் பிழையாம் பக்கம் நடந்திருக்குது. கழுதை பேசுது. கழுதை பேசின உடனே எதுக்கு என்னை 3 தடவை அடிக்கிறாய் அப்படின்னு கேட்கும்போது பிழையாம கூட கொஞ்சம் கோவம் வருது. என்ன சொல்கிறான்னா, என்ன கிண்டல் பண்ணுறியா, நீ பரியாசம் பண்ணுறியா என்ன அப்படின்னு கேட்குறாங்க பிழையாம். கேட்கும்போது அந்த கழுதை சொல்கிறது, நீ என்னை கையாண்ட முதல், என் மேலே நீங்கள் ஏறின பிரயாணம் பண்ணுற நாள் முதல் இந்நாள் வரையிலும் நான் இப்படிப்பட்ட காரியத்தை நான் செய்திருக்கிறானா அப்படின்னு கழுதை கேட்குது. உடனே பிழையாம் சொல்லுகிறான், இல்லை அப்படின்னு சொல்கிறான். அப்போ ஆண்டவர் பிழையாமுடைய கண்ணை என்ன செய்கிறாரு? அந்த ஆசை, அந்த எப்படியாவது அங்கே போகணும், இந்த ஜனத்தை சபிக்கணும், நம்மளுக்கு வேண்டியதெல்லாம் தருவார் இந்த மனுஷன் அப்படிங்கிற ஒரு ஆசையை எடுத்து போட்டு அவனுடைய மனக்கண்ணை திறக்கிறாரு. திறக்கும்போது பார்த்தானா எய்த்தாப்புல தூதன் அவனுக்கு எதிராளியாக உருவின பட்டயத்தோடு கூட என்ன செய்கிறான்? நிற்கிறான். நிற்கும்போது இந்த பிழையாம் ஓடி போய் முகங்குப்புற விழுந்து என்ன செய்கிறான்? வணங்குறான். வணங்கும்போது அந்த தூதன் சொல்லுகிறான், நான் என்ன செய்வேன், நீ கொஞ்சம் அந்த கழுதை மட்டும் உனக்கு கீழே உழலை, நீ வந்திருந்தே நான் என்ன செஞ்சிருப்பேன், உன்னை நான் வெட்டி போட்டிருப்பேன், உன்னை கொன்று போட்டிருப்பேன் அப்படின்னு அந்த தூதன் சொல்லுகிறான். தூதன் சொல்லும்போது, பிழையாம் என் பாவத்தெல்லாம் மன்னிங்க, நான் எத்தனையோ முறை உன் வழியை மாற்றினேன் கழுது மூலமாக. ஒன்று வயல் பக்கம் போச்சு, இன்னொன்று செவுர்புறமாய் போச்சு, கீழே உக்காந்தது, ஆனாலும் நீ கேட்கல. நான் உன்னை என்ன செஞ்சுருப்பேன், கொஞ்சம் நீ வந்திருந்தீன்னா உன்னை நான் என்ன செஞ்சுருப்பேன், கொன்று போட்டிருப்பேன் அப்படின்னு அந்த தூதன் சொல்லும்போது அவன் சொல்லுகிறான், நான் பாவம் செய்தேன், என்ன மன்னிங்க. அவன் சொல்லுகிறான், சில நேரத்தில் ஆண்டவர் நம்முடைய வழியை மாற்ற சொல்லுவார். நீ வழியை மாற்று, இது உனக்கு பிரியமில்லாத காரியம், அந்த காரியத்தை செய்யாத அப்படின்னு ஆண்டு சொல்லும்போது நம்ம என்ன செய்யணும்? வழியை கர்த்தருக்கு நேராக என்ன செய்யணும்? மாற்றணும். ஒருபோதும் நமக்கு தேவனுக்கு விரோதமான பாவத்தை நாம் என்ன செய்யக்கூடாது? நம்ம செய்யவே என்ன செய்யக்கூடாது? அங்கே கூடாது இல்லையா? அங்கே அதான் கர்த்தருக்கு கோபம் வந்தது. ஆண்டவர் ஒரு தடவை சொன்னார்னா அது வேண்டாம். நம்ம வாழ்க்கையில் அநேக தடைகள் வருதா, உடனே நம்ம என்ன செய்யணும் தெரியுமா? இது ஏசப்பாக்கு பிரியமில்லை, இந்த காரியத்தை நம்ம என்ன செய்யக்கூடாது? செய்யக்கூடாது. இது செஞ்சோம்னா இது என்னது? மீறி போனோம்னா இது என்னது? நம்மளுக்கு ஒரு பெரிய பாவம் அப்படிங்கிற ஒரு காரியத்தை நம்ம என்ன செஞ்சுக்கணும்? அறிஞ்சுக்கிடணும். அதையும் மீறி நம்ம கடந்து போவோமானா இந்த வசனத்தை வாசிங்க, அந்த 32வது வசனம் வாசிங்க. அந்த கர்த்தருடைய தூதனானவர் அவனை நோக்கி, நீ உன் கழுதை இதனோடு 3 தடவை அடித்ததென்னு, உன் வழி எனக்கு மாறுபாடா இருந்ததினால் நான் உனக்கு எதிராகியாக புறப்பட்டு, நம்ம அதையும் மீறி கடந்து போவோம். ஆனால் நம்மளை பாதுகாத்த தூதர்கள் நம்மளுக்கு எதிராக என்ன செய்வாங்க? கடந்து வருவாங்க. அதையும் மீறி நம்ம கடந்து போனால் நம்முடைய வாழ்க்கை என்ன செஞ்சிடும்? ஆமாம், பிழையாம் அந்த கழுது கீழே உட்காந்துட்டு கண்கள் திறக்கப்பட்ட உடனே மன்னிப்பு கேட்கான். ஆனாலும் அவனுக்குள்ள என்ன போகலை? ஆசை போகவே இல்லை. ஆண்டர் இவ்வளோ தடை பண்ணுறாரு, மெயின்னு சொல்கிறார், சரி நீ போ, கர்த்தர் சொல்லுகிற தூதன் மூலமாக நீ போ, நான் சொல்கிறத நீ சொல்லணும்னு சொல்லும்போது என்ன செஞ்சுருக்கணும்? ஆண்டவரே இது உமக்கு பிரியமானது இல்லை, நான் எப்படி என்ன செய்கிறேன், என் வீட்டுக்கு நான் கடந்து போயிருக்கணும். ஆனாலும் இந்த ஆசை நிமித்தமாக மீண்டும் என்ன செஞ்சான்? கடந்து போனான். ஆனால் ஏசப்பா என்ன செஞ்சாங்க தெரியுமா? அந்த ஜனங்களை, இஸ்ரவேல் ஜனங்களை அவனை ஆசீர்வதிக்குன்னு சொல்லி ஆண்டவர் ஆசீர்வதித்தார். சில நேரத்தில் பிழையா மாதிரி தான் நம்ம இருக்கிறோம் இல்லையா? தேவையில்லாத காரியத்துக்கு நம்ம இடம் கொடுக்கக்கூடாது. ஞாயிற்றுக்கிழமை சில நேரத்தில் பாரு, சிலவங்க ஃபங்க்ஷனுக்கு போயிடுவாங்க, கர்த்தருக்கு முக்கியத்துவம் கொடுக்க மாட்டாங்க, ஏசப்பாக்கு. எதுக்கு ஞாயிற்றுக்கிழமை? ஆண்டவர் நம்மளை கடந்த 6 நாள் நம்மளை 7 நாள் ஆண்டவர் நம்மளை பாதுகாத்திருக்கிறார் இல்லையா? திங்கக்கிழமை இருந்து சனிக்கிழமை வரை பாதுகாத்திருக்கிறார் 6 நாட்கள். அப்புறம் 1ஆம் நாள் நம்ம என்ன செய்கிறோம்? கர்த்தரை மகிமைப்படுத்தணும். எப்படி மகிமை? இந்த வாரம் முழுவதும் என்னை பாதுகாத்தீர், கடந்த வாரம் முழுவதும், இந்த வாரம் முழுவதும் என்னை பாதுகாத்துக்கொள்ளும் ஆண்டவரே, உமக்கு நாங்கள் நன்றி சொல்லி ஆலயத்தில் வந்து நம்ம அவரை மகிமைப்படுத்துகிறது, அவருக்கு நம்ம ஸ்தோத்திரம் செலுத்துகிறது, அவரை நம்ம புகழ்ந்து பாடுகிறது. என்னை எவ்வளவாய் நடத்தினீர், உமக்கு நன்றின்னு சொல்லுகிற ஒரு நாள், கர்த்தரை மகிமைப்படுத்துகிற நாள். ஆனால் அந்த நாளை நம்ம ஈஸியாக மறந்துட்டு நம்ம என்ன போயிடுவோம்? ஃபங்க்ஷன் வீட்டுக்கு போயிடுவோம், நண்பருடைய ஃபங்க்ஷன் வீடு. சில நேரத்தில் கிறிஸ்தவங்களே ஞாயிற்றுக்கிழமை என்ன செய்வாங்க? ஃபங்க்ஷன் வைப்பாங்க. எப்படி ஃபங்க்ஷன் வைப்பாங்க? நான் சாயந்தரம் தான் ஃபங்க்ஷன் வச்சுருக்கிறேன் அப்படின்றவாங்க.
சாயந்தரம் ஃபங்க்ஷன் வச்சா அவங்க சர்ச்சுக்கு வருவாங்க. இப்போ நான் சாயந்தரம் போல் ஒரு ஃபங்க்ஷன் வச்சுருக்கேன்னு வச்சுக்கோங்க, ஞாயிற்றுக்கிழமை காலையில் நான் சர்ச்சுக்கு வருவானா? ஃபங்க்ஷனுக்கான வேலையை தான் என்ன செய்வேன், நான் பார்ப்பேன். அப்போ நான் சர்ச்சுக்கு வர முடியாது, நான் ஃபங்க்ஷன் வச்சுருக்கேன். அப்போ இது ஆண்டவருக்கு பிரியமானதே அல்ல. பிழையாம மாதிரி தான் நம்ம சபிக்கப்பட்டு போவோம், பிரியமானது அல்ல. நம்ம கிறிஸ்தவர்கள், கர்த்தரை ஆராதிக்கிறவங்க, நம்ம நன்றி செலுத்த வருகிறவங்க, ஞாயிற்றுக்கிழமை நம்ம கர்த்தரை மகிமைப்படுத்துகிறோம். அந்த நாளை என்ன செஞ்சிடக்கூடாது, ஆமாம், மற்றதுக்கு இடம் கொடுத்துடக்கூடாது. நம்ம ஞாயிற்றுக்கிழமை எந்த விதமான ஃபங்க்ஷன் வைக்கவும் கூடாது, எந்த ஃபங்க்ஷனுக்கு போகவும் கூடாது. அதை நம்ம தெரிஞ்சுக்கிடணும். இல்லைன்னா பிள்ளையாம் மாதிரி தான் நம்ம சபிக்கப்பட்டு போவோம். பிள்ளையாம ஆசை, அந்த ஆசை அவனை என்ன செஞ்சது தெரியுமா? அவனை ஆண்டு சொன்னதான் நடந்தது. ஆனால் அந்த பிள்ளையாமுக்கு அவன் வாழ்க்கை எப்படி போச்சு தெரியுமா? அவனை ஒரு யுத்தத்தில் அவன் என்ன செஞ்சான்? வெட்டுப்பட்டு மரணம் அடைந்தான் வேதம் சொல்லுகிறது. அப்போது பிள்ளையாம் ஒரு நல்ல ஒரு மனுஷன், அவன் சொன்னது அப்படியே நடக்கும். நல்ல கிருப வரங்கள் ஆண்டு கொடுத்துருந்தாரு. ஆனால் அதை எல்லாவற்றையும் அவன் தவறான காரியத்துக்கு பயன்படுத்துவதற்காக அவன் என்ன செஞ்சான்? நல்ல வரங்கள், அபிஷேகம், ரட்சிப்பு எல்லாவற்றையும் என்ன செஞ்சான்? அந்த பிள்ளையாம் இழந்து போனான். ஒரு அற்ப காரியத்துக்காக, ஒரு ஆசை, வெள்ளிக்காக, பொண்ணுக்காக. ராஜா நம்ம எதை கேட்டாலும் தருவார். ஒரு மனுஷனுக்கு எது வேணும்னு சொல்லுங்கள், 3 வேளை சாப்பாடு இல்லையா, அதை அதிகபட்சம் போனால் ஒரு சில சொகுசான வாழ்க்கை, அதுக்கப்புறம் அதிகமான வாழ்க்கை, அதிகமான பணம் ஒரு மனிதனுக்கு தேவை அல்ல. ஆனால் ஒரு அற்பமான காரியத்துக்கு இந்த பிள்ளையாம் தன்னுடைய எல்லாவற்றையும் என்ன செஞ்சான்? கர்த்தர் கொடுத்த வரங்களை, கிருபைகளை என்ன செஞ்சான்? இழந்து போனான். ஒரு யுத்தத்தில் அவன் என்ன செஞ்சான்? மாண்டு போனான். காரணம் என்ன தெரியுமா? அவனுடைய ஆசை. சில நேரத்தில் பிள்ளையாம் மாதிரி நம்ம இருக்கக்கூடாது. இது ஒரு காரியத்தை செலக்ட் பண்ணி வச்சுக்கிட்டு இதுதான் வேணும்னு சொல்லிட்டு ஆண்டவர் இடத்துல ஆண்டவரே அது தாரும் தாரும் தாரும், அதில் ஒன்று சொல்லுவோம், உங்களுக்கு சித்தமான எனக்கு தாரும். அப்போ ஆண்டவர் சித்தம் இல்லை வேண்டான்னு விட்டுருன்னா நம்ம என்ன செய்வோம்? விட்டுறணும். ஆனால் விட மாட்டோம். என்ன செய்வோம்? அதை எப்படியாவது ஜபத்தோடு, பிள்ளையா மாதிரி ஜபத்தோடு அதை பெற்றுக்கொள்வோம். நான் ஜபம் பண்ணினேன், கர்த்தர் எனக்கு காரியங்கள் வாய்க்க செய்தார். அதுக்கப்புறம் வாழ்க்கை நாசமாக போயிடும், பிள்ளையா மாதிரி. அதனால் இந்த வாலிப நாட்களில் ஏசப்பாக்கு இது பிரியமா, அவருக்கு இது சரியா, இது சரியான வழியை உண்டு பண்ணுமா, இந்த காரியத்தை நம்ம பெற்றுக்கொண்டோம்னா நம்ம கர்த்தருடைய வாழ்க்கையில் சரியாக நடக்க முடியுமாங்கிறத நம்ம என்ன செஞ்சுக்கணும்? அறிஞ்சிக்கிடணும். நம்ம அறிஞ்சிக்கிட்டோம்னா ஏசப்பா வேண்டான்னு சொன்னார்னா அது வேண்டாம். பிள்ளையாமுக்கு தான் முதல் தடவை ஆண்டவர் சொன்னார், அந்த ஜனங்களை சபிக்கக்கூடாதுன்னு ஆண்டவர் சொல்லியிருந்தார். ஆனால் அவன் எதுக்கு போகிறான்? சபிக்க தான் அவன் என்ன செய்கிறான்? கடந்து போகிறான். ஆசீர்வதிக்க போகல. எதுக்கு போகிறான்? சபிக்க போகிறான். சபிச்சா ராஜா எனக்கு நிறைய காரியங்கள் தருவார். அப்போ அந்த ஆண்டவர் முதல்ல வேண்டான்னு இருக்காரு. அப்போ என்ன சொல்லியிருக்கணும்? நான் வரமாட்டேன் அப்படின்னு என்ன செஞ்சுருக்கணும்? சொல்லியிருக்கணும். கர்த்தர் சொல்லுகிறபடி நம்முடைய வாழ்க்கை இருக்கணும். கர்த்தர் எப்படி நம்மோடு கூட பேசுவார்? ஜெபத்தின் மூலமாக பேசுவார். சில நேரத்தில் இந்த வேதத்தை படிக்கும்போது இப்போ நம்ம பிள்ளையாம் காரியத்தை குறித்து நம்ம தியானிக்கிறோம். அப்போ பிள்ளையாம் இப்படிப்பட்ட தவறு செஞ்சதுனால, ஏசப்பாக்கு பிரியமில்லாத வழியை, மாறுபாடான வழியை, ஏசப்பாக்கு பிடிக்காத காரியத்தை செஞ்சதுனால அவன் வாழ்க்கை அழிக்கப்பட்டு போனதுங்கிறத நாம் வேதத்தில் தியானிக்கிறோம். அப்போ இதை பார்க்கும்போது, இதை நம்ம கேட்கும்போது நம்ம என்ன செய்யணும் தெரியுமா? இந்த பிள்ளையாம் மாதிரி நானும் என்ன செஞ்சிடக்கூடாது, அழிஞ்சு போயிடக்கூடாது. ஏசப்பா சில நேரத்தில் என் வழி மாறி இருந்தால் அந்த பாவத்தெல்லாம் என்ன செய்யுங்க, மன்னிங்க அப்படின்னு ஆண்டவர் இடத்துல கேட்கணும். நம்ம கேட்கணும். அப்போ ஆண்டவருக்கு பிடிக்கிற மாதிரி நம்ம என்ன செய்யணும்? வாழ்க்கை நடக்கணும். அதுதான் நாங்கள் சொன்ன ஞாயிற்றுக்கிழமை கர்த்தரை மகிமைப்படுத்துகிற நாள். இந்த நாளை வேறு எதுக்கு நம்ம என்ன செஞ்சிடக்கூடாதுன்னா விட்டு கொடுத்துடக்கூடாது, சத்துருவுக்கு விட்டு கொடுத்துடக்கூடாது, நண்பனுக்கு விட்டு. ஆராதனை முடிச்சுட்டு மதியம் போகலாம் ஃபங்க்ஷனுக்கு. சிலர் ஞாயிற்றுக்கிழமை ஃபங்க்ஷன் நடத்துவாங்க, ஞாயிற்றுக்கிழமை சாயந்தரம் போல் ஃபங்க்ஷன் நடத்துறது. காரணம் சொல்லுவாங்க, நான் சாயந்தரம் தான் வச்சுருக்கேன் பாஸ்டர், நீங்கள் வந்து ஜெபம் பண்ணி ஆசீர்வதிங்க. பாஸ்டர் வந்து ஜெபம் பண்ணி ஆசீர்வதித்தாலும் அது நல்லாவே என்ன செய்யாது? ஆமாம், இருக்காது. அந்த ஃபங்க்ஷன் நல்லாவே என்ன செய்யாது? இருக்காது. வாழ்க்கை நல்லாவே என்ன செய்யாது? இருக்காது. காரணம் என்ன தெரியுமா? நீ ஆலயத்தை கடந்து வராமல், கர்த்தருக்கு நன்றி செலுத்தாமல், நீ ஃபங்க்ஷனுக்கு முக்கியத்துவம் கொடுத்து உன் வீட்டு காரியங்களையும் செய்தாய். ஆனால் ஆண்டவர் அதில் பிரியப்பட மாட்டார். பாஸ்டர் எத்தனை பாஸ்டர், 10 பாஸ்டர் தீர்க்கதரிசிகள் வந்தாலும் இந்த பார்த்தீங்களா, இஸ்ரவேல் ஜனங்களை சபிக்கிறதுக்கு அந்த மனுஷன் சொன்ன நடக்கும் பிழையாம். ஆனால் ஆண்டவர் அவனை ஏற்படுத்தினாலும் ஆண்டவர் அந்த ஜனங்களை சபிக்க விடலை. கழுதையின் வாயை திறக்க வைத்த மாதிரி ஆண்டவர் என்ன செய்வார்? எதையும் செய்வார். அதை நம்ம அறிந்து கொள்ளணும். நம்ம ஆராதிக்கிற தேவன் நம்மளுக்கு நல்ல பாதுகாப்பான தூதர்களை அனுப்புகிறார். நம்ம ஜெபம் ஆண்டவர் தூதரை அனுப்புவோம், நம்முடைய சமூகம் முன்னாக போகட்டும்னு நம்ம சொல்லி ஜெபம் பண்ணுகிறோம். ஆனால் இயேசுவுக்கு பிடிக்கமில்லாத காரியத்தை நம்ம ஒவ்வொரு நாளும் செய்வோமானால் அந்த தூதர்களை நமக்கு எதிராளியாக என்ன செய்வாங்க? கடந்து வருவாங்க. ஆண்டவர் கட்டளை கொடுத்துருந்தார், அவனை கொன்றுனார், அவனை க்ளோஸ் பண்ணியிருந்தார். பிழையாமல் க்ளோஸ். ஏன்னா தேவ கோபம் அவனுக்கு வந்துட்டு விரோதமாய் காலையில் எழுந்துச்சு போகிறான் பாருங்க, எவ்வளோ கோபம் இருக்கும் இல்லையா? ஒருத்தங்கிட்ட சொல்கிறோம், தம்பி போவாதப்பா அப்படின்னு சொல்கிறாங்க வீட்டில். நம்ம அதையும் மீறி நம்ம சரி உனக்கு விருப்பம் இருந்தால் நீ போ
அப்படின்னு சொல்லும்போது உடனே கால் நினச்சி போகும்போது பெற்றோர்களுக்கு எவ்வளோ கோபம் வரும் இல்லையா? நம்ம பேச்சை மீறி இந்த பையன் போகிறானே அப்படிங்கிற ஒரு கோபம் உங்களுக்குள்ள இருக்கும். அதே மாதிரி தான் பிள்ளையாம் இடத்துல ஆண்டவர் அவனை இறுதிய கடின நிமித்தமாக தான் ஆண்டவர் சொன்னார். அந்த ஆசை நிமித்தமாக தான் சரி பட்டு திருந்துட்டோன்னு பார்த்தார். காலையில் எஞ்சி கிளம்பிட்டாங்க கூட சேர்ந்து. ஆண்டவருக்கு கோபம் வந்தது. கோபத்தினால அவனை கொன்றுன்னார் ஆண்டவர். ஆனால் கழுதை மட்டும் இல்லைன்னா அந்த மனுஷன் அன்னைக்கே செத்துருப்பான். என்ன சாவுறது கொஞ்சம் தள்ளி போய் செத்தான், அவ்வளோதான். அவனுக்கு மரணம் நியமிக்கப்பட்டுட்டு கொஞ்சம் தள்ளி போய் கொடூரமாய் யுத்தத்தில் பட்டயத்தினால வெட்டுப்பட்டு செத்தான் இந்த பிள்ளையா. கர்த்தருடைய ஊழியக்காரன், கர்த்தருடைய மனுஷன். அப்போ சில நேரத்தில் ஆண்டவர் நம்ம நினைக்கும் நம்மளுக்கு ஆண்டவர் கிருபை கொடுத்துருக்கிறார். கிருபை கொடுத்து ஏதாவது சான்ஸ் கொடுத்து ஆண்டவர் நம்மளை காப்பாற்றிடுவார். வாய்ப்பே கிடையாது. ஆண்டவர் சொல்லாததை நம்ம செய்வோமானால் ஆண்டவருக்கு அது பிடிக்காத ஒரு காரியம். அம்மை கீழ்ப்படிந்து என்ன செய்யணும்? விளக்கணும். சில நேரத்தில் ஆண்டவர் அந்த கழுத மாதிரி 3 தரம் அவனுக்கு என்ன செஞ்சார்? தடை உண்டு பண்ணினார். சில இடத்துல ஆண்டை தடை உண்டு பண்ணுவார். உடனே நம்ம அறிந்துக்கணும், மனம் மாறணும். அதான் ஒன்று. ஆண்டை தடை பண்ணிகிட்டே இருக்காருன்னு உணராமல் மீண்டும் 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 நம்ம அங்கே போயிட்டு இருந்தோம்னா ஆண்டவர் ஒரே என்ன செஞ்சிருவார்? ஆமாம், வெற்றுவார். அப்புறம் நம்ம வாழ்க்கை வாலிப நாட்கள் நம்ம வாழ்க்கை என்ன செஞ்சிடும்? தாறுமாறாய் போயிடும். எத்தனையோ பேர் பார்க்குறோம் இல்லையா? துன்மார்க்காமல் அலைந்து கொண்டு எத்தனை பேர் வாழ்க்கை நாசமாக போயிருக்கு. ஆண்டு நம்மளை கிருபையாய் உயிரோடு கூட நம்மளை வைத்திருக்கிறார். எந்த எதிரியும் நம்மளுக்கு இல்லை இல்லையா? சிலர் துன்மார்க்கமாக அலைவாங்க, நான் பெரிய ஆள், ரவுடி, என்னை யாரும் ஒன்றும் செய்ய முடியாது நம்ம நினச்சி கொண்டு இருக்கிறோம். ஆனால் அவனுக்கு எந்த விதத்திலும் அவனுக்கு பாதுகாப்பு கிடையாது. எந்த நேரத்தில் அவனுக்கு மரணம் வரலாம், எந்த நேரத்தில் அவனுக்கு ஆபத்து நேரிடலாம். ஆனால் கர்த்தர் நம்ம எந்த விதமான துன்மார்க்கமான வாழ்க்கையை விட்டு நம்மளை கர்த்தர் கிருபையை நம்ம நடத்துகிறாருன்னா இன்னைக்கு சுகத்தோடு கூட நம்ம ஒரு தைரியத்தோடு கூட இங்கிருந்து நம்ம எங்கேனாலும் என்ன செய்கிறோம்? கடந்து போகிறோம். ஆனால் இது எந்த துன்மார்க்கமான ஒரு வாலிபனுக்கு இந்த பாதுகாப்பு என்ன செய்யாது? கிடக்காது. அவன் நினைக்கிறோம் அவன் பெரிய ரவுடி, அவனை யாரும் எதிர்க்க முடியாதுன்னு நினைக்கிறோம். ஆனால் அவனுக்குள்ள ஒரு சமாதானம் இருக்காது. நம்ம எப்படியாவது எவனோ கொன்றுவான், ஏன்னா நான் அநேக எதிரிகளே சம்பாதித்திருக்கிறான். எப்படியாவது நம்மளை சமாதானம் அவனுக்குள்ளே என்ன செய்ய இறுதியத்தில் இருக்கவே இருக்காது. வெளியே இப்படியே காட்டுவான், ஆனால் உள்ளே அவனுக்கு நிம்மதி இருக்காது. அதே மாதிரி தான் தேவனுக்கு விரோதமான காரியத்தை நம்ம செய்யும்போது ஆண்டவர் கிருபையை என்ன செய்ய மாட்டார்? கொடுக்க மாட்டார். நம்ம நினைக்கிறோம் அதெல்லாம் துணிகரமாக செய்கிறது, துணிகரமாய் நம்ம செய்கிறது. இப்போ பாருங்களேன், ஒரு காரியம் நம்மளுக்கு இருக்குன்னா, இப்போ நான் ஃப்ளைட்டில் போகிற மாதிரி ஒரு காரியம் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். எனக்கு ஃப்ளைட்டில் போக ரொம்ப ஆசை. உங்களுக்கு நான் டிக்கெட் போட்டிருக்கோம், நீங்கள் ஞாயிற்றுக்கிழமை வாங்க அப்படின்னு சொன்னாங்கன்னா நம்ம என்ன செய்வோம்? ஃப்ளைட்டு என்னைக்காக போகிறோம், அதனால் ஞாயிற்றுக்கிழமை கட் பண்ணிவிட்டு போயிடும் அப்படின்னு சொல்லி நான் போனேன்னா ஆண்டவர் என்ன பண்ணுவார்? என்னை ஆசீர்வதிக்கவே மாட்டார். அப்பா பார்த்துக்கிடுவாங்க, அப்பா நடத்துவாங்க. இந்த ஒரு சண்டே மட்டும் நான் என்ன செய்கிறேன்? ஃப்ளைட்டில் அப்படி பறந்து போயிட்டு பறந்து வந்துடுறேன் அப்படின்னு. ஏன்னா எனக்கு டிக்கெட் போடுறாங்க இலவசமாக. இதெல்லாம் எப்படின்னா சாத்தா நம்மளுக்கு ஒரு வைக்கிற ஒரு வலை தான். என்னை பொறுத்து நான் சொல்லுவேன். ஃபங்க்ஷன் இருக்குது, நீங்கள் வாங்க, உங்களுக்கு ஃப்ளைட்டில் டிக்கெட் போட்டுருந்தேன், நீங்கள் வாங்க அப்படின்னு சொல்லும்போது நம்ம என்ன செய்வோம்? கொடுக்குன்னு ஓடிடுவோம். அப்போ நம்ம போகக்கூடாது. ஆண்டவருடைய ஊழியம் இருக்குது, ஞாயிற்றுக்கிழமை கிராம ஊழியங்கள் இருக்குது, ஆராதனை நம்ம தான் நடத்தணும். ஆண்டவர் கிருபை கொடுத்துருக்கிறாரு, பாடல் பாடுவதற்கு கிருபை கொடுத்துருக்கிறாரு, ஆராதனை நடத்துவதற்கு கிருபை கொடுத்துருக்கிறாரு. யூத் மீட்டிங் என்ன ஆகுது? கிராம ஊழியம் மாலை நேரத்தில் என்ன ஆகுது? இதெல்லாம் அறிந்து நான் என்ன செய்யணும்? ஏசப்பா தான் எனக்கு முக்கியம், ஃப்ளைட் எனக்கு முக்கியம் இல்லை அப்படின்னு நான் இருந்தோமானால் கர்த்தர் எனக்கு ஆமாம் அப்புறம் என் ஆண்டவரே எனக்கு டிக்கெட் போட்டு எங்கேனாலும் என்ன செய்வார்? என்ன கூட்டு போகிறார். இது உண்மையே நடந்த சம்பவம், இதை நான் போய் சொல்லலை. உண்மையில் ஆமாம், இங்கேருந்து சென்னையிலேருந்து ஹைதராபாத்லேருந்து சென்னை, சென்னையிலேருந்து தூத்துக்குடிக்கு ஃப்ளைட் டிக்கெட் போட்டாங்க. ஆனால் நாங்கள் போகலை, ஃபங்க்ஷனுக்கு போகலை. காரணம் என்ன தெரியுமா? ஞாயிற்றுக்கிழமை கர்த்தருடைய ஊழியத்தை நாங்கள் செய்யணும். இது உண்மையிலே நடந்த சம்பவம். அப்போ நான் ஆசைப்பட்டு 4 முறை ஃப்ளைட்டில் போகிறோம், நல்ல ஃபோட்டோ எடுத்து செல்ஃபி எடுத்து ஸ்டேட்டஸ் வைக்கலாம் அப்படிங்கிற, ஏன்னா போனதே கிடையாது. அப்போது நம்ம அது நம்ம ஒரு ஆசையில் அந்த ஒரு சண்டே தானே 54 வாரத்தில் ஒரு 53 வாரம் வருகிறேன், ஒரு வாரம் ஆண்டவரேன்னு சொல்லி அப்பா நடத்துவாங்கன்னு சொல்லி நான் போனோன்னா ஆண்டவர் என்ன செய்ய மாட்டார்? அப்போ இதை காட்டிலும் ஏசப்பா நான் மகிமைப்படுத்தினா ஏசப்பட இறுதி எப்படி இருக்கும்? பரவாயில்ல, அவனுக்கு இதுவரை போக முடியாத ஒரு ஆசை, ஒரு கனவு ஆசை, அதெல்லாம் வெறுத்து என்னை மகிமைப்படுத்துகிறான் அப்படிங்கிற ஒரு சந்தோஷம் என் வாழ்க்கையில் ஆண்டவர் பின்னாட்களிலே ஒரு பெரிய ஒரு ஆசீர்வாதத்தை ஆண்டவர் என்ன செய்வார்? தருகிற மாத்திரம் இல்லை, நான் எதை கத்திருக்கென்று ஒப்பு கொடுத்தனோ அதை கத்தர் என்னை என்ன செய்ய முடியும்? ஆசீர்வதிக்க அவர் நினைத்தால் என்ன செய்யும்? ஆகும். நாளைக்கே ஆண்டவர் என்னை கொண்டு போக முடியும். அப்போ கத்தரை மகிமைப்படுத்துகிறேன். இதுதான் ஞாயிற்றுக்கிழமை கத்தரை மகிமைப்படுத்து. வாலிப நாட்களில் உங்கள் வீட்டில் எந்த ஃபங்க்ஷன் இருந்தாலும் சரி, ஆலயத்தில் கடந்து வந்துடுங்க.
ஞாயிற்றுக்கிழமை ஃபங்க்ஷன் நடத்தாதீங்க, கர்த்தரை மகிமைப்படுத்தக்கூட நாள். எதுக்கு நன்றி செலுத்துகிறோம்? 6 நாளும் ஆண்டவர் என்னை கிருபையை நடத்தினார், 6 நாள் எனக்கு ஊதியம் கொடுத்தார், அந்த ஒரு செலவு இல்லாமல் ஆண்டவர் கிருபை ஆசீர்வாதத்தை நடத்தினார், ஒரு நோய் இல்லாமல் நடத்தினார், என் ஜீவனை பாதுகாத்தார், அநேக ஆபத்துகள் வந்தது, அந்த ஆபத்துலேருந்து ஆண்டவர் என்னை பாதுகாத்தார்னு சொல்லி நாம் அவருக்கு நன்றி செலுத்தும் போது அந்த ஞாயிற்றுக்கிழமை அதுதான் அவரை மகிமைப்படுத்துகிறது, அவரை துதிக்கிறது, அவருக்கு நன்றி செலுத்துகிறது. அந்த நாளை நம்ம கர்த்தருக்கு கொடுக்கும்போது ஆண்டவர் அதை பார்த்து ஆண்டவர் என்ன செய்ய நம்மளை ஆசீர்வதிப்பார். பிழையாம் இந்த காரியத்தை செய்யலை, ஆண்டவர் வேண்டான்னாரு, அதை செஞ்சான், அதனால் நம்ம அழிக்கப்பட்டான். ஆண்டவர் வேண்டான்னு சொன்னால் அதை நம்ம என்ன செய்யக்கூடாது, செய்யக்கூடாது. அவர் சொன்னது தான். அவர் கர்த்தர், அவர் மாறாதவர், வேதம் சொல்கிறது. நம்ம எல்லாரும் கண்களை மூடி நம்ம தேவன் நோக்கி பார்த்து நம்ம ஜெபம் பண்ண போகிறோம். பிழையாம் காரியத்தை குறித்து நம்ம தெரிந்து கொண்டோம். ஏசப்பா வேண்டான்னு சொன்னார், அதை தான் செஞ்சான். அவனுக்கு ஒரு ஆசை இருந்தது, காரணம் எடுத்த அவனுக்குள்ள ஒரு ஆசை அப்படியே இருந்த உடனே ஆண்டவர் அவனுடைய இறுதி கடினத்தை பார்த்து ஆண்டவர் போட்டு சொன்னார். ஆனாலும் ஆண்டவருக்கு கோபம் வந்தது, 3 தரம் தடை போட்டார். அதை மீறி 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 போனான். தூதன் சொல்லுகிறான், கொஞ்சம் நீ தாண்டி வந்திருந்தீன்னா உன்னை கொன்று போட்டிருப்பேன், எனக்கு கர்த்தர் கட்டளை கொடுத்திருக்காரு, உன்னை கொன்று போட்டிருப்பேன், கழுதையினால நீ தப்பித்தா அப்படின்னு திரும்பி வந்திருக்கலாமே. அவன் கண்கள் என் ஆசை அவனை விடவே இல்லை. அவன் போய் அநேக தவறான காரியத்தை சொல்லி கொண்டு வந்தான். அந்த ஜனங்களை அழிப்பதற்கு ஆசீர்வதித்தான், சரிதான், ஆனால் தவறான காரியத்தை சொல்லி அந்த ஜனங்களை அழிப்பதற்கு ஒரு ஆலோசனை சொல்லிட்டு வந்துட்டான். தன்னுடைய ஜனம் அழிக்கப்பட போகிறதேன்னு கோபத்தில் ஆண்டவர் ஒரு யுத்தத்தில் பிழையாம அழிக்கப்பட்டு போனான், பட்டயத்தினால விட்டுண்டான். எப்படிப்பட்ட கிருபைகளை இழந்து போனான் அந்த மனிதன். அவன் சொன்னது அப்படியே நடக்கும். ஆண்டவர் அப்படிப்பட்ட கிருபை கொடுத்திருந்தார், எல்லாவற்றையும் இழந்து அவன் அழிந்து போனான். இந்த வாலிப நாட்களில் ஏசப்பா நம்ம வாழ்க்கையில் எதை சொல்லுகிறாரோ அதை தான் செய்யணும். அது வேண்டான்னு சொன்னால் வேண்டாம், ஆண்டவருக்கு அது பிடிக்கலைன்னா அது வேண்டாம். நம்மளுக்கே தெரியும் இந்த காரியம் ஏசப்பாக்கு பிடிக்காது, செய்யக்கூடாதுன்னா செய்யவே கூடாது. மீண்டும் மீண்டும் போய் ஜெபம் பண்ணக்கூடாது, ஆண்டவரை இதை தாரும், ஆண்டவருக்கு அது பிடிக்காது நம்மளுக்கே தெரியும். ஆனாலும் போய் ஜெபம் பண்ணுறது, ஏசப்பா எனக்கு தாரும், எனக்கு அனுகூலமாய் தாரும், யார் கண்ணில் படாதவாறு எனக்கு நைஸாக எனக்கு மறைமுகமாய் தாருன்னு ஜெபம் பண்ணுகிறோம். அந்த ஜெபம்லாம் வீண். ஆண்டவர் சில நேரத்தில் தந்துருவார், அதுக்கப்புறம் நம்ம வாழ்க்கை தாறுமாறாய் போய்விடும். அப்படி நம்ம வாழ்க்கை போய்விடக்கூடாது. உடனே மனம் திரும்பணும், வழியை விட்டு விலகி கர்த்தருக்கு நேராக நடந்து நாம் நடக்கும்போது அந்த கழுதை எப்படி அழகாக வழி விலகிச்சோ அதே மாதிரி நம்ம வழி விலகி கர்த்தர் பாதையில் நம்ம கர்த்தர் சொல்கிற வழியில் நடக்கும்போது ஏசப்பா நம்மளை ஆசீர்வதிப்பார். எந்த ஆபத்து அணுகாதவர் கர்த்தர் நம்மளை பாதுகாப்பார். பிழையாம மாதிரி நாம் இருக்கக்கூடாது. அன்பின் தகப்பனே, உங்கள் நன்றியோடு கூட துதிக்கிறோம். இந்த அருமையான இந்த காலை வேலைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த காலை வேளையிலும் நாங்கள் இந்த இடத்துல கடந்து வந்து வேதத்தை தியானிக்கும்படியாக உதவி செய்தீர், பிழையாமின் காரியத்தை தியானிக்கும்படியாக உதவி செய்தீர். அவன் அழிக்கப்பட்டு போனான், உமக்கு பிரியமில்லாத காரியம் நீ வேண்டான்னு சொன்னதை அவன் செய்து அவன் வாழ்க்கை அழிந்து போனது. ஆண்டவரே, நீங்கள் எங்கள் வாழ்க்கையில் வேண்டான்னு சொன்னதை நாங்கள் செய்யவே மாட்டோம், நீங்கள் உங்களுடைய சொல்கிறபடி நாங்கள் நடப்போம். ஆண்டவரே, நாங்கள் திரும்ப வழி மாறி வேற பக்கம் போயிருந்தா உம்மக்கமாய் நாங்கள் வழி மாறி வருவோம். ஆண்டவரே, எங்களை நீர் ஆசீர்வதி. சில நேரத்தில் தவறான காரியங்கள் பாவங்கள் செய்திருந்தால் அதை மன்னிங்க. உமக்கு பிரியமாய் நடக்க, உமக்கு பிரியமான காரியத்தை செய்ய எங்களுக்கு உதவி செய்யுங்க. நீர் அப்படி செய்கிறதுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். எங்களை ஆசீர்வதிங்க. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென் ஆமென். நாம் எல்லாரும் எழுமின்று சங்கீதம் 103 அதிகாரம் 1 வசனம் முதல் 5 வசனம் வரை நாம் எல்லாரும் விசுவாசத்தோடு சொல்லுவோம். என் ஆத்துமாவை கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவை கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. அவர் உன் அக்கிரமங்கள்லாம் மன்னித்து உன் நோய்களெல்லாம் குணமாக்கி உன் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு உன்னை கிருபையினாலும் இரக்கங்களாலும் முடிசூட்டி நன்மையினால் உன் வாயை திருப்தியாக்குகிறார். கழுகு சமணமாய் உன் வயது திரும்ப வாழ வயது போலாக்குகிறார். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.